நிகழ்ச்சிக்கு போயிடலாம் இல்லையா? நிகழ்ச்சி நீங்க ஆரம்பிச்சு பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 210வது வாரம் ஸ்டார் அகாடமியோட ஜூம் வாராந்திர நிகழ்ச்சி தொடங்க இருக்கு. சேலம் இரும்பாலையிலிருந்து விஜயன் சுகர்நாடி ஜோதிடர், பேராசிரியர், 40 வருட அனுபவம் ஜோதிட துறையில இருக்கு. அவர் பேராசிரியராகவும் இருக்காரு, ஜோதிடம் பார்க்கறதுலயும் 40 வருஷமா ரெண்டுக்குமே ஈக்குவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காரு. பாரம்பரிய முறையில ஆரம்பத்துல பயிற்சி எடுத்து அப்புறமா சுகர்நாடியில சிறப்பா அதுல இருக்கிற நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப சுகர்நாடியை மட்டுமே அவருடைய முழு நேர ஆராய்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. 10 வருஷமா சுகர்நாடிய அவங்க தீவிரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அவங்களோட குடும்பத்துல அவங்க அப்பா எம் ராம் அப்புசாமி, அம்மா பச்சியம்மா, 6 பேர் இவரோட சேர்ந்து இவர் குடும்பத்துல பிறந்தவங்க. இவர் 5வது பிறப்பு. 2/1/1964 இவர் பிறந்தது. இவர் குடும்பத்துல இவர் மட்டும்தான் ஜோதிட துறையில இருக்காரு. இவருடைய கசின்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் வேற யாருமே கூட ஜோதிடத்துல வரல அப்படிங்கிறது ஒரு செய்தி. அண்ட் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி இருக்காங்க. சுகர்நாடிக்குன்னு அவங்க குழுவும் நடத்திட்டு இருக்காங்க. எம்கேஎஸ் அஸ்ட்ரோன்ற யூடியூப் சேனலும் நடத்திட்டு இருக்காங்க. இவரோட குருநாதர் ஓமலூர் காளியப்பன் வள்ளுவ ஜோதிடர். அவர்கிட்டதான் முதல்ல ஜோதிடம் பயிர்ந்து இருக்காங்க. அண்ட் இவர் படிச்ச முதல் ஜோதிட புத்தகம் குடும்ப ஜோதிடம் சொன்னாரு. அடுத்ததா இவர் சுகர்நாடியில இன்னும் கொஞ்சம் நிறைய அடுத்த நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டது திருச்சி எம்ஆர் பாண்டியராஜன், திருப்பட்டூர், அவர்கிட்ட மேற்கொண்டு சுகர்நாடியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்னும் தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஐயாவை பத்தின அறிமுகம். இப்போ ஐயா வகுப்பு எடுப்பாங்க. ஐயா நீங்க ஆரம்பிக்கலாம் ஐயா. வணக்கம். நான் சேலத்திலிருந்து சுகர்நாடி ஜோதிட ஆசிரியர் விஜய் பேசுறேன். அந்த ஸ்டார் அகாடமியில ஒரு வருடத்துக்கு முன்னாடியே சுகர்நாடி பற்றி ஒரு ஜூம் மீட்டிங் பேசியிருந்தேன். அன்னைக்கு நம்ம ஸ்டார் அகாடமியுடைய நிறுவனர் சீனிவாசன் ஐயா நம்மளை கூப்பிட்டு பேச வச்சாரு. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டாரு. ஐயா இந்த மாரி நீங்க ஸ்டார் அகாடமியில 2வது முறை பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால சரி பேசுறேன்னு சொன்னாரு. என்ன தலைப்பில் பேசுறீங்கன்னு அவரே கேட்டாரு. சார் நாங்க சுகர்நாடியில சுகர்நாடியில திருமண பொருத்தம் எப்படி, திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி, சுகர்நாடியில எங்களுக்கு ஒரு முறை இருக்குது, பாரம்பரியிலயும் ஒரு முறை இருக்குது, இருந்தாலும் சுகர்நாடியில ஒரு முறை இருக்கு சார், அது மாதிரி பேசுறேன். சரி அந்த முறையிலேயே பேசுங்கன்னு சொல்லி நம்மள இன்னைக்கு ஜாயின் பண்ணி விட்டாரு. அந்த ஸ்டார் அகாடமியினுடைய நிறுவனர் ஐயா சீனிவாசன் ஐயாவுக்கு 2வது முறை நமக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு முதல்ல வணக்கம், நன்றி சொல்லிக்கலாம். நான் மட்டும் நன்றி சொல்லல, எங்க சுகர்நாடி குழுன்னு ஒரு குழு வச்சிருக்கிறோம். அந்த குழுவுல எங்க மாணவர்கள் உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. அந்த மாணவர் சார்பாகவும் என் சார்பாகவும் நம்ம ஸ்டார் அகாடமி நிறுவனர் ஐயா சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு வணக்கம், நன்றி. எங்க மாணவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இன்னைக்கு தொகுத்து வழங்குறாங்க பாத்தீங்களா, இந்துமதி அம்மா, அவங்களும் எங்க கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க. அந்த அம்மாவும் எங்களோட திருமண பொறுத்துக்கே வந்திருந்தாங்க. முன்னாடி வந்திருக்கேன். அம்மா கேக்குதாம்மா? கரெக்டா கேக்குதுங்கய்யா. அப்ப இந்த அம்மாவும் நம்ம சுகர்நாடியில மாதம் ஒரு நேரடி கிளாஸ் வகுப்பு போடுவோம். அந்த வகுப்புக்கு அம்மாவும் வந்திருந்தாங்க, இந்துமதி அம்மாவும். அவங்க மட்டும் இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து வந்திருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பெருமைக்குரியது. அப்ப இந்த மாதிரி நம்ம சுகர்நாடி குழுவுல 12 பாவத்துக்கும் நம்ம ஆய்வு பண்ணி எடுக்கிறோம். ஒவ்வொரு பாவத்துக்கும் சிறப்பான முறையில் எடுக்கிறோம். இன்று எடுக்கிறது பாத்தீங்கன்னா சுகர்நாடி மூலம் திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி, அதுதான் தலைப்பு. நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வந்துடலாம். ரைட்டு. இப்போ திருமண பொருத்தங்கிறது பாரம்பரிய முறையிலையும் நிறைய எடுக்கிறாங்க, சுகர்நாடி முறையிலையும் எடுக்கிறாங்க, மற்ற முறையில கூட எடுப்பாங்க. ஆனா இருந்தாலும் நம்ம சுகர்நாடி முறையில எப்படி எடுக்கணுங்கிறத நம்ம இப்ப ஆரம்பிக்கிறோம். பொறுப்பா நிதானமா நீங்க நோட் போட்டு எழுதிட்டாலும் சரி,
இல்லைன்னா இந்த நோட்ஸ் நான் தயாரிச்சு வச்சிருக்கிறேன், இந்த நோட்ஸ் யாராருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து எங்களுக்கு இந்த திருமண நோட்ஸ் வேணும்னு கேட்டதா அவங்களுக்கும் ஒரு குருதட்சணை வாங்கிட்டு கொடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நாம வந்து இப்ப 7ஆம் திருமண பொருத்தம் எப்படி இணைப்பது சுகநாடிகள் பார்ப்போம். எந்த முறையில பார்த்தாலும் சரிங்க, ஒரு பெண் ஜாதகத்தை வைத்துதான் திருமண பொருத்தம் பார்க்கணும், பெண்ணுக்கு தான் திருமண பொருத்தம் பார்க்கணும். ஏன் ஆணுக்கு பார்க்கறது இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆண் ஜாதகம் வச்சு பார்க்கறான், நீங்க பெண்ணுக்கு தானே, பெண் ஜாதகம் தான் மெயினா வச்சு பார்க்கணுங்க. பெண் ஜாதகத்துல இருந்து தான் இந்த ஆணுக்கு இது பெண் ஜாதகம், இது ஆண் ஜாதகம். பெண்ணுக்கு தான் இந்த ஆண் வந்து ஒட்டுமா, தொடர்பு கொள்ள முடியுமா, திருமணம் பண்ண முடியுமா, திருமணம் பண்ணா குடித்தனம் நடத்த முடியுமா, குடும்பம் குழந்தை குட்டிகளோட வாழ்க்க முடியுமா அப்படின்னா பெண் ஜாதகத்தை வைத்துதான் ஆண் ஜாதகத்தை கூட இப்ப ஒட்ட வைக்கணும். பெண் ஜாதகத்தை வச்சு ஒட்டவே, பெண் ஜாதகத்தை வச்சுதான் பார்க்கணும், ஆண் ஜாதகத்தை வச்சு பார்க்க கூடாது. மெயினா தலைப்பு வந்து பெண்ணு தான். அந்த பெண் ஜாதகத்தை வச்சு நம்ம எப்படி சுகநாடியில திருமண பொருத்தம் இணைப்போம் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிக்கலாம், பேசலாம். ஒரு பெண் ஜாதகத்தை வைத்துதான் ஆண் ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்க வேண்டும். இரண்டும் பொருந்துமா பொருந்தாதா என்று பார்க்க வேண்டும். இதுதான் எங்க சுகநாடியினுடைய சுற்றமா. ரைட்டு. ஒரு பெண் ஜாதகத்துல ஒரு பெண் நட்சத்திரம் இருக்கு வச்சுக்கீங்க, அந்த பெண் நட்சத்திரத்துல இருந்து ஆணுடைய நட்சத்திரம் 3, 5, 7வது வந்தால் பொருத்தவே கூடாது, பொருத்தமே பார்க்க கூடாது. ஆண் நட்சத்திரத்தை வச்சு பெண் நட்சத்திரத்தை பார்க்க கூடாது. ஒரு பெண்ணுடைய நட்சத்திரம் உதாரணமாக மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சுக்கலாம். ஆணுடைய நட்சத்திரம் அஸ்வினில இருந்து 3வது நட்சத்திரம் என்னது, அஸ்வினி பரணி கார்த்திகை. கார்த்திகை நட்சத்திரம் செல்லாது. ஒரு பெண் நட்சத்திரம் அஸ்வினிக்கு கார்த்திகை நட்சத்திரம் செல்லாது, ரோகிணி மிருகசீரிஷம் செல்லாது, திருவாதிரை புனர்பூசம் செல்லாது. 7வது நட்சத்திரம் 3, 5, 7வது நட்சத்திரம் ஒரு பெண்ணுக்கு ஆணுடைய நட்சத்திரம் செல்லாது. இப்படி வச்சுதான் பார்த்துக்கணும். அடுத்தது, ஒரு பெண் ராசியிலிருந்து ஆண் ராசி 8வது ராசியா இருந்தா கண்டிப்பாக பொருத்தம். ஆனா என்ன ஒரே ஒரு வித்தியாசம் என்ன சொல்றாங்கன்னா, பெண்ணுடைய நட்சத்திரமும் ஆணுடைய நட்சத்திரமும் அதுல 3, 5, 7 வருதான்னு பார்த்து அது வராம இருந்தா பொருத்திக்கலாம். பெண் ராசியில இருந்து ஆண் ராசி 8வது ராசியாக இருந்தால் பொருத்திக்கலாம். இது வந்து மிக மிக சிறப்பு. பொருந்தப்பில்லை. இன்னும் பொதுவாக சொல்றாங்க 6வது ராசியா இருந்தால் 6வது ராசிக்கு மேல பொருத்திக்கலாம். 6வது ராசி, 8வது ராசி, 9வது ராசி, 10, 11, 12 அதை பொருத்திக்கலாம். அதே போல ஒரு பெண்ணுடைய நட்சத்திரத்துல இருந்து ஒரு ஆணுடைய நட்சத்திரம் 3, 5, 7 தவிர மீதி எல்லாமே பொருந்தலாம். 1, 2, 4, 6, 8, 9, 9 இந்த 9 நட்சத்திரம் பொருந்தலாம். அதுலயும் 8வது நட்சத்திரம் நம்பர் 1. நிறைய பேர் 8வது நட்சத்திரம் ஆகாது, 8வது ராசி ஆகாதுப்பாங்க. 8வது நட்சத்திரம் மிக சிறப்பு. இந்த நான் சொன்ன நட்சத்திரத்திலேயே 3, 5, 7 தவிர மீதி சொன்னோம் இல்லைங்களா, அதுல 8வது நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு, பொறுத்திக்கலாம். சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க சுகநாடியில தோஷசாமியை நாங்க பார்ப்போம். தோஷசாமி தான் முக்கியம். தோஷசாமின்னா என்ன, ஒரு பெண்ணுடைய லக்னம் போட்டுக்கலாம். உதாரணம் சொல்லி சொல்லலாம். நாங்க வந்து நோட்ஸ் தான் போட்டிருக்கிறோம். மகர லக்கணம், பெண்ணுடைய லக்கணம் மகர லக்கணம். அப்ப தோஷசாமி பாக்குறது எப்படின்னா, லக்னம் 2, 4, 7, 8, 12 இந்த 5 பாவத்துல பாவகரங்கள் எத்தனை இருக்குன்னு எண்ணணும். பெண்ணுக்கு லக்னம் 2, 4, 7, 8, 12 இந்த 5 பாவத்துல எத்தனை பாவகரங்கள் இருக்குன்னு பார்க்கணும். இப்ப பாவகரங்கள் சொல்றது யார சொல்றோம், சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது.
ஒரு பாவ கிரகம் நாம சொன்ன பாவத்துல இருந்தா 25% தோஷம். அப்ப 5 கிரகத்துக்கும் 125%. ஒரு பொண்ணுக்கு நாம சொன்னோம் இல்லைங்களா, லக்னம் 2, 4, 7, 8, 12 பாவகர்கள் இருந்தால் ஒரு பெண்ணுக்கு 5 பாவகரம் இருக்குதுன்னு வச்சுக்கலாங்க, 125% இது பெண்ணுக்கு இருக்கு. ஆணுக்கு பாத்தீங்கன்னா அதே 125% இருந்தா கூட இது பொருந்தாது. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் தோஷ சாமியம் எத்தனை % இருக்குது பார்க்கணும். ஒரு பாவகிரகத்துக்கு 25%, 5 பாவகிரகம் 125%. பெண்ணுக்கு 125 இருந்துருச்சுன்னா நீங்க ஆணுக்கு 125 இருந்தாலும் பொருத்த முடியாது. ஒரு பெண்ணோட ஜாதகத்துல 125% தோஷ சாமியம் இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணை திருமணம் பண்ண முடியாது, யாருமே பண்ண முடியாது. அப்படி பண்ணி அந்த பொண்ணோட குடும்பம் நடத்த முடியாது. குடும்பம், குழந்தை, தாம்பத்தியம் கொள்ள முடியாது. அப்படி பண்ணினால் இப்படி பண்ணன 125% உள்ள ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு 125 இருந்தா கூட அப்படி பண்ணி குடும்பம் நடத்த முடியாது. இல்ல ஆணுக்கு ஒரு 100 இருக்குது, 75 இருக்குது, 50 இருக்குது, 25 இருக்குது, இப்படி எல்லாம் கொஞ்சம் குறைவா இருந்து பொண்ணுக்கு 125% இருந்து ஒரு ஆணை சேர்த்தனால் திருமணம் ஆகி 6 மாதம் கூட அந்த ஜாதகன் உயிர் வாழ முடியாது. இதெல்லாம் உங்க உள்ளூர்லயே நீங்க பார்த்துருக்கலாம். நான் பார்த்துருக்கேன் நிறைய. திருமணம் ஆகும் 6 மாதத்துல நோய் வந்துடும், அந்த ஜாதகனுக்கு உடம்பு கரைஞ்சு போயிடுவாங்க, இழப்பு வந்துடும், உடல்நல பாதிக்கப்பட்டு இறந்துடுறாங்க. நான் கண்ட அனுபவத்துல எல்லா ஊர்களையும் நான் பார்த்தது, திருமணத்துக்கு முன்னாடி மாவீரன் ஒரு ஆள் 4 ஆள் அடிப்பான், அவ்வளவு பெரிய வலிமை படைத்தவன் கூட திருமணமாகி 6 மாதத்தில் நோய்வாய்ப்பட்டு இறந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் இப்படி சம்பவம் நடக்குது அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணும்போதுதான் பெண்ணுக்கு தோஷ சாமியத்தெல்லாம் அதிகமா இருக்குது. இந்த தோஷ சாமியம் தான் இவ்வளவு பாதிப்பு கொடுக்கறத நாங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம் சுகநாடியில். அப்ப பெண்ணை விட ஆணுக்கு 25% அதிகமா இருக்கணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம நோட்ஸ் தயாரிப்பட்டதுல மகர லக்கணம் 2, 4, 7, 8, 12 ராகு கேது மட்டும் கொடுத்துருக்கோம். ஒரு ஆண் ஜாதகம் பாருங்க, நோட்ஸ்ல இருக்கிறது அப்படியே உங்களுக்கு காமிக்கணும், நோட்ஸ் வாங்கி கூட படிச்சுக்கலாம். ஒரு ஆண் ஜாதகம் ரிஸ்ப லக்கணம், 2ல கேது, 7ல செவ்வாய், 8ல ராகு, 12ல சூரியன். அப்ப 1, 2, 3, 4. அப்ப இந்த நோட்ஸ்ல 2 கிரகம் தான் பாபகிரகம் உட்காந்துக்குது. பெண்ணுக்கு 50% தோஷ சாமியம். இப்ப ஆணுக்கு பாத்தீங்கன்னா 100% தோஷ சாமியம் நோட்ஸ் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆணுடைய ஜாதகத்துல ரிஸ்ப லக்கணம், 2ல கேது, 7ல செவ்வாய், 8ல் ராகு, 12ல சூரியன். இப்ப ஆணுக்கு 100%, பெண்ணுக்கு 50% அல்லது 75% ஓடக்கலாம், 25% ஓடக்கலாம். இப்படி இருந்தால் நீங்க தாராளமாக இணைக்கலாம். அது எந்த பொறுத்து பார்த்தாலும் பார்க்கலனாலும். நம்ம நார்மலா உலகத்துல உள்ள மக்களுடைய பழக்க வழக்கத்துல இருக்குது இல்லைங்களா, தின பொருத்தம், கண பொருத்தம், இஸ்திரி பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், பசி பொருத்தம், கயிறு பொருத்தம் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த பொருத்தம் இல்லைன்னா கூட இந்த பொருத்தம் இருந்தா சேர்த்திக்கலாம். இதுல இது ஒரு அமைப்பு, இதுதான் மிகப்பெரிய அமைப்பு. இது தோஷ சாமி என்பது நீங்க அந்த 10 பொருத்தம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், நீங்க என்னென்ன பொருத்தம் பார்க்குறது இதெல்லாம் இது அடங்கிடும். இது மிகப்பெரிய, இது அடைக்கப்படும் எல்லாத்தையுமே. இதெல்லாம் அடங்காமல் நீங்க போய்
10 பொருத்துக்கு 9 பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கு தோஷ சாமி அதிகமா இருந்து ஆணுக்கு தோஷ சாமி கம்மியா இருந்தா நீங்க எந்த பொருத்தமும் அவங்களை காப்பாத்தாது, எந்த பொருத்தமா காப்பாத்தாது. அந்த பொருத்தங்களே எதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு 4 பொருத்தம் 3 பொருத்தம் இருக்கலாம் பண்ணலாம் தோராயமாக இருந்து தோஷ சாமியம் பெண்ணுக்கு 50%, ஆணுக்கு 100% இந்த தோஷ சாமி நீக்கி திருமணம் பண்ணி குழந்தை குட்டியோட கல்யாணம் பண்ணி ஒரு 50-60 வருஷம் வாழ்ந்துருவாங்க. இது தோஷ சாமியம். மெயினா பாக்குறது இந்த உலகத்தில் உள்ள ஜோதிடர்கள், பெண்ணை பெற்றவர்கள், ஆணை பெற்றவர்கள், உலகத்தில் உள்ள ஜோதிடர்கள், இந்த பொண்ணு தரகர்கள், இவங்க எல்லாரும் இதை உணர்ந்து பார்க்க வேண்டும். இதை உணராமல் இதை பார்க்காமல் நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அந்த தவறு உங்களையே சேரும். 10 பொருத்தம் பாக்குறீங்க, 9 பொருத்தம் நல்லா இருக்குது, பூ போட்டு பார்த்தா நல்லா இருக்குது, தலைவலி பார்த்தா நல்லா இருக்குது, சாந்தி கேட்டா நல்லா இருக்குது, எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கீங்க. தோஷ சாமியம் பொண்ணுக்கு அதிகம் ஆணு கம்மியா இருக்குது அப்படின்னா திருமணம் ஆகி 6 மாசத்துக்குள்ள கணவன் ஏதோ ஒரு விதத்துல மிஸ்டேக் ஆயிடுவார். அப்புறமேல நீங்க வாய் அடிச்சுக்கிட்டாலும் வயிறு அடிச்சிட்டாலும் ஆகாது. இந்த தோஷ சாமி பாத்தீங்கன்னா அத்தனையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும். இது தோஷ சாமி முக்கியம். அடுத்தது, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல பெண்ணுக்கும் பார்த்துக்கலாம் ஆணுக்கும் பார்த்துக்கலாம். இப்ப நாம சொன்னது பொருத்தங்கள்ல நட்சத்திர பொருத்தத்துக்கு சொன்னோம். இப்ப தோஷ சாமி சொன்னது 2 பொருத்தம் ஆச்சு. அடுத்து இப்ப சொல்ல பாருங்க, பெண்ணுக்கும் 3ஆம் பாவத்தை முக்கியமா பார்க்கணும், ஆணுக்கும் 3ஆம் பாவத்தை முக்கியமா பார்க்கணும். ஏன் 3ஆம் பாவத்தை பெண்ணுக்கும் பார்க்கணும் ஆணுக்கும் பார்க்கணும்? பெண்ணு பார்க்கறதுக்கு லட்சணமா அழகா இருப்பாங்க, 18-19 வயசு இருக்கும், அது பெண்ணா தெரியும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6-8-12 பகை நேசம் அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் செவ்வாய் வலுவில் இருந்தாலும் பெண்ணு ஏஜ் அட்டன் பண்ணாது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வார்த்தைகள் பழமொழி இருக்குது. ஏஜ் அட்டன் பண்ணாது, ருது ஆகாது, வயசுக்கு வராது, பூ வளராது. இது ஊருடைய பழமொழி. எல்லா ஊருக்காரங்களுக்கும் அவங்க பாசையிலே சொல்றேன். 3ஆம் அதிபதி முக்கியமா பார்க்கணும். 3ஆம் அதிபதி கெட்டு விட்டது, 10 பொருத்தம் பார்க்கறோம், தோஷ சாமி பார்த்தாலும் பிரயோசனம் இல்லை. அப்ப இதையும் பார்த்துக்கணும். நீங்க திருமண பொருத்தல 10 பொருத்தம் பாக்குறீங்கல்ல, அதே மாதிரி நாடி முறையிலையும் 10 பொருத்தம் இருக்குது, இதையும் பார்க்கணும். அடுத்து பெண்ணுக்கும் 5ஆம் பாவத்தையும் பார்க்கணும். ஒரு பெண்ணுக்கும் 5ஆம் பாவத்தை பார்க்கணும். 5ஆம் அதிபதி ஒரு பெண்ணுடைய ராசியில 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6-8-12 பகை நேசம் அஸ்தம் இருந்தாலும் முடியாது, புத்திரபாக்கியம் கிடைக்காது. நீங்க என்னதான் டெஸ்ட் டியூபிக்கு போனாலும் அங்க கருவுல கருமுட்டை தங்காது, கருப்பை தங்காது, கருப்பையில வீக் ஆயிடும். ஒரு பெண்ணுக்கு 3 5ஆம் அதிபதி பார்க்கணும், இது நல்லா இருக்கணும். அதே போல ஆணுக்கும் 3ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பார்க்கணும், இது ரெண்டும் நல்லா இருக்கணும். இப்ப நான் வாழ்க்கையில என்னுடைய அனுபவத்துல இப்படி பார்த்து சொல்லப்பட்டது சொல்றேன் பாருங்க. நாகப்பட்டினத்திலிருந்து வந்திருந்தாங்க. சாதருடைய அப்பாவும் சாதருடைய அண்ணன் மகனும் வந்திருந்தாங்க. என்கிட்ட எங்க ஆபீஸ்ல உட்காந்து ஜாதகம் பார்த்தாங்க. நான் பார்த்தோன்னு சொன்னேன், இந்த ஜாதகனுக்கு திருமணம், கல்யாணம் பண்றது, குழந்தை குட்டி பெற்றுக்கிறது, குடும்பம் நடத்துக்கு ஆகாதுங்க. ஏங்கன்னாங்க, பொருளை காணாமுங்க. நான் அது ஒரு யூடியூப் சேனல்ல கூட ஆன்லைன் அஸ்ட்ரோடியோல சொல்லிக்கிறேன். பொருளை காணுங்க அப்படின்னேன்.
அது ஓப்பனா கேட்டதுன்னா அந்த யூடியூப் சேனல் பார்த்து அது என்ன சொல்லணும்னு பாருங்க, அது சொல்லிருப்பேன். அப்ப அந்த ஜாதகம் மிதுன லக்கணம், 3ஆம் அதிபதி சூரியன், லக்கணத்துல புனர்பூசம் 2ஆம் பாதத்துல. அப்ப அந்த புனர்பூசத்துக்கு அதிபதி குரு போய் நகரத்துல நேசம், 3ஆம் இடம் வீரியம் கெட்டு போச்சா, எப்படி கல்யாணம் ஆகும்? இல்ல, அது அவரு சொன்னது. எத்தனையோ ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தோம், 40-50,000 பரிகாரம் பண்ணோம், இதெல்லாம் நடக்கும். நாங்க நீங்க இப்படி சொன்னீங்கன்னாங்க, அது அவர்கிட்ட ரெக்கார்டே வாங்கி ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில ஒரு ரெக்கார்டு மூலமா கொடுத்துட்டேன். அவர் அட்ரஸ்ல இருந்து முதல் கொண்டு எல்லாம் கொடுத்துருக்கோம், அதை விட்டுருங்க. அதனால ஒரு ஜாதகத்தில் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 3ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி பலமாக இருக்க வேண்டும். 5ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாலும் குழந்தை பெற்றுக்க முடியாது. 3ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாலும் வீரியத்தன்மை இருக்காது. ஆண்களுக்கு வீரியத்தன்மை உண்டு, பெண்களுக்கும் வீரியத்தன்மை உண்டு. அதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் ஒரு ஜாதகத்துல மிக மிக அற்புதமா பார்த்துக்கணும். அதே போல ஒரு ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் எங்கு 12 பாவத்திலையும் எங்க சேர்ந்து இருக்கக்கூடாது. அது பாட்டே சொல்லிருக்கிறாங்க, இடி எதிர் செவ்வாய் எங்கு கூடனாலும் இளமையில் விதையும். அதுலயும் 2, 7, 11 இருக்கக்கூடாது. பொதுவாக ஒரு பெண் ஜாதகத்துல இந்த மாதிரி சூரியன் செவ்வாய் சேர்ந்து 12 பாவத்திலையும் கூடாது. அடுத்தது 2, 7, 11 இருக்கக்கூடாது. இப்படி ஒரு கால் இருந்தால் ஆணுக்கு அதே மாதிரி சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கணும், அல்லது சூரியன் செவ்வாய் 6, 8 இருக்கணும். அப்படி இருந்தா சேர்க்கலாம், இல்லைன்னா சேர்க்க கூடாது. இதையும் முக்கியமா பார்த்துக்கணும். நான் இந்த திருமண பொருத்தத்துல தோஷாமியம் மற்ற தோஷங்கள் நிறைய இருக்கிறது. இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்ல இல்ல ஒரு யூடியூப் சேனல்ல பேசினேன். கரூர்ல இருந்து மணிமேகலைங்கிற ஒரு அம்மா நம்ம மதுரை பொன்னையசாமி கிட்ட, ஐயா இந்த மாரி சேலத்துல இருந்து விஜயன் ஐயா வந்து தோசாமியத்துக்கு 150 விதிமுறை சொன்னார். அதை ஒரு வாரமா மனப்பாடம் பண்ணி நான் ஒரு வாரம் தூங்கவே இல்லை ஐயா, இதையும் இத்தனையும் பார்க்கணுமா ஐயா அப்படின்னு கரூரில் உள்ள மணிமேகலை மதுரையில் உள்ள பொன்னையசாமியிட கேட்டிருக்குது. அவர் சொல்லுகிறார், பொன்னையசாமி சொல்லுகிறார், அவர் அனுபவமிக்க அனுபவத்துல பார்த்ததுதான் உண்மைதாம்மா, அதெல்லாம் பார்க்கணும்னாலாம். எப்படி ஐயா மனப்பாடம் பண்றது அப்படின்னு. அதே மணிமேகலை என்னுடைய நம்ம மீட்டிங் நடத்துறோம் இல்லையா, அங்க வந்து இந்த இதெல்லாம் மனப்பாடம் எப்படி என்ன பண்றதுன்னு கேட்டுச்சு. அதுக்கு ஒரு மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு சூட்சமத்தை சொல்லி கொடுத்தேன், அது பண்ணிக்கோ. அப்ப ஒரு ஆண் ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் 6, 8 இருக்கணும், சேர்ந்து இருக்கணும். பெண்ணுக்கு சூரியன் செவ்வாய் 12 பாவத்துல எங்க இருந்தாலும் தோஷம்தான். அது 2, 7, 11 இருந்தா ரொம்ப கடுமையான தோஷம். இந்த வடிவேல் சொல்ல கருப்பு அந்த கருப்பும்பாங்க, அது மாதிரி 2, 7, 11 ஒரு பெண்ணுக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்துருச்சுன்னா அது கடுமையான தோஷம். அப்ப ஆணுக்கு அது மாதிரி சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கணும், 6, 8 வச்சு இருக்கணும். இதை பார்த்துங்க. அடுத்து ஒரு பொன் ஜாதகத்துல குருச்சுக்கரன் சேர்ந்து இருக்க கூடாது, குருச்சுக்கரன் பார்த்து இருக்க கூடாது. இதெல்லாம் எங்க சுகர் நாடியெல்லாம் அற்புதமா விளக்கம். குரு என்பது ஜீவன், சுக்கரன் என்பது ஜீவி. இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடாது, பார்த்துருக்க கூடாது, ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாது. ஒரு கால் பெண்ணுக்கு குரு சுக்கரன் சேர்ந்து இருக்குது, குரு சுக்கரன் பாக்குது. அதே மாதிரி ஆணுக்கு குரு சுக்கரன் சேர்ந்து இருக்கணும், பார்த்துருக்கணும், போட்டுடலாம். அது மட்டுமா? ஒரு பெண் ஜாதகத்துல 2, 4, 7, 8, 12 சூரியன் செவ்வாய், சூரியன் ராகு, சனி ராகு, குரு ராகு, சுக்கிரன் ராகு, செவ்வாய் ராகு,
சனி ராகு, சூரியன் ராகு இவனு இருக்கக்கூடாது. 2, 4, 7, 8, 12 சூரியன் ராகு, செவ்வாய் ராகு, சனி ராகு, சுக்கிர ராகு, குரு ராகு இப்படி இருந்தால் நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டும். ஆணுக்கும் அது மாரி ஏதாச்சும் இருக்குதா, இங்க என்ன தோஷங்கள் இருக்குதோ அது மாதிரி அங்க ஆணுக்கும் அதிகமா இருக்குதா பார்த்துக்கணும். இதுக்கு நிறைய பேர் பரிகாரம் உண்டான்னு கேட்பாங்க. பரிகாரம் போய் ஏதோ ஒரு இடத்துல பரிகாரம் பண்ணிக்கலாமா, ஒரு ஆத்தங்கரையில, குளத்தங்கரையில, ஏரிக்கரையில, தண்ணி ஓடுற இடத்துல வச்சு பண்ணிக்கலாமா, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது ராஜா. நான் சொல்றேன் பாருங்க, ஆணுக்கு இது போல இருந்தால் பண்ணிக்கலாம், அதே பரிகாரமாயிருக்கு. பெண்ணுக்கு இருந்து ஆணுக்கு இல்லைன்னாலும் பண்ணக்கூடாது. நீங்க பெண்ணுக்கு இருந்து ஆணுக்கு இல்லாமல் போய் எத்தனை பரிகாரம் பண்ணாலும் அது செல்லாது, அது ஏத்துக்காதுன்னு சொல்றேன். நான் இப்படி பரிகாரம் இல்லைன்னு சொன்னா நிறைய சோசியக்காரர்கள் அவங்க வருமானத்தை கெடுக்கிறதா நினைச்சு என் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாங்க. நான் உண்மைதான் சொல்றேன். இதை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, நீங்க புரியாத என் மேல கோபம் வந்தாலும் சரி இருங்க. இது மட்டும் போதுமா பார்த்தது அப்படின்னா இன்னும் பார்க்கணும். 10 பொருத்தம் பார்க்குற மாதிரி இதுவும் 10 பொருத்தம் வரும். ஒரு பெண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை, நேசம், அஸ்தங்கம் ஆனால் திருமணம் ஆவது அரிது. அப்படி திருமணம் பண்ணணும்னா 27 வருஷம் 3 மாசத்துக்கு மேல திருமணம் செய்யலாம், அது சிறப்பு. அதே போல் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை, நேசம், அஸ்தங்கமானாலும் குடும்பம் நடத்த முடியாது. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னா, 2ஆம் அதிபதி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல 6, 8, 12 பகை, நேசம், அஸ்தங்கம் ஆகக்கூடாது. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை, நேசம், அஸ்தங்கம் பெறக்கூடாது அப்படின்னா அப்படி ஆயிடுச்சிங்க. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை, நேசம், அஸ்தங்கம் ஆயிடுச்சு. 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை, நேசம், அஸ்தங்கம் ஆயிடுச்சுங்க. இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? பரிகாரம் சொல்லுங்க. பரிகாரம் நீ சொல்ற பரிகாரம் இல்ல. ஒரு பொண்ணுக்கு இப்படி இருக்குது, 28, 29 வயசு ஆகுதா, ஒரு 36, 37 வயசு உள்ள ஆம்பளைக்கு கொடுத்துடலாம். இல்ல அந்த ஆணுக்கு திருமணமாயி இல்ல நிச்சயமாயி டைவர்ஸ் ஆனா அந்த அருமையா கொடுத்துடலாம். பொண்ணு வீட்டுக்காரர் சொன்னா நம்மளோட சண்டைக்கு வருவாங்க. ஆனா அந்த பிள்ளை 2ஆம் தரமான வாழ்க்கைப்பட்டுதான் பிழைப்பா. இதை ஏத்துக்க மாட்டாங்க மக்கள். இப்ப நாம ஒரு பரிகாரம் சொல்றோம். கோயில்ல கூட்டி போய் ஆத்தங்கரையில, குளத்தங்கரையில, ஏரியில தண்ணி ஒரு இடத்துல வச்சு பரிகாரம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனா அந்த பொண்ணு 2ஆம் தரமா தான் பிழைக்கும், முதல் தரத்தோட பிழைக்காது. ரிக்கார்டோட சொல்றேன். ஒரு மேட்டூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்க ஊர்ல இருந்து 50 கிலோமீட்டர் மேட்டூர். ஒரு ஆணுடைய ஜாதகம் பொண்ணுடைய ஜாதகம் எடுத்தது பார்த்தாங்க. பொண்ணுக்கு தோசாமி அதிகமா இருந்துச்சு, ஆணுக்கு தோசாமி கம்மி. ஏமா இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கொடுத்து பண்ணாங்க, பையன் பட்டுருமே அப்படின்னு. அப்படிங்கும்போது கண்களை பட்டு 6 மாசமோ 3 மாசமோ பொண்ணை விட்டுட்டு போயிடுவான். எங்கம்மா போவான்? ஊருக்கே போயிடுவான், வரவே மாட்டான், வராததுக்கு போயிடுவான்னு. நம்ம வந்த ஜாதகம் பார்க்குற இடத்துல டக்குன்னு எடுத்தோன்னு சொல்லக்கூடாது இல்ல. 10 நிமிஷம் பையன் போயிட்டான்னு சொல்லுவேன். இந்த மாரி கொஞ்சம் முல்ல ஆகாது. இந்த பையனுக்கு இந்த பிள்ளை பண்ண 6 மாசத்துக்கு ஆகாது, 6 மாசத்துல ஊருக்கு போயிடும், அப்படி போயிடும், இப்படி போயிடும்னு சொல்லலாம். அப்புறமேல அதை தாங்கிக்கிட்டாங்கன்னா சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க, திருச்சியில பெல் கம்பெனியில 1.5 லட்சம் ரூபா மாப்பிள்ளைக்கு சம்பளம்னு சொல்லி பொண்ணு விட்டு வேற ஆசைப்பட்டு அந்த பையனுக்கு கொடுத்தான். அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணு மகர லக்கணம், தோசாமியும் 100% இருந்துச்சு. அந்த பையனுக்கு 25% தான் தோசாமி இருந்துச்சு. தோசாமி அடிச்சிருமான்னு சொன்னேன். 6 மாசம் கூட இல்ல, இந்த ஜாதகம் பார்க்கத்தாங்க, பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான்னு சொன்னாங்க. ஏங்க இது நல்லா தேறி
இந்த பிள்ளையோட குடும்பம் நடத்துவான்னு கேட்டாங்க. ஆகாது என்ன, நான் பாக்குறது இன்னைக்கு இந்த மாசத்துல எத்தனாம் தேதி, இன்னைக்கு 24 25க்கும் வச்சு, இந்த மாதிரி ஒரு மாசத்துல 4 5ஆம் தேதியில பார்த்தேன். 28ஆம் தேதி வரைக்கும் தான் தாங்கும்னு சொன்னேன். அனுப்பிச்சு விட்டோம், போயிட்டாங்க. 26ஆம் தேதி எனக்கு போன் வந்துச்சு, அந்த பையன் வந்து இறந்துட்டாங்க. அதுக்கும் பிறகு 6 மாசம் கழிச்சு அந்த பிள்ளைய ஒரு 2ஆம் தரமானவனுக்கு கொடுத்து இப்ப படைக்கிறாங்க. அதுக்கு முதல்ல கொடுத்திருந்தா இந்த கெட்ட பேர் வராது இல்ல. பொண்ணை பெற்று ஒத்துக்க மாட்டாங்க. எங்க ஊர்ல போன சொல்லுவாங்க, பட்ட வெடிதான் புத்தி வருமாங்க. ஒரு பொண்ணுக்கு தோசாமியம் அதிகமாக இருந்தா 2ஆம் தரமானவனுக்கு, அதுவும் பெண்ணுக்கு தோசாமி அதிகமா இருந்தா 27 வருஷத்துக்கு மேல, 27 வருஷம் 3 மாசத்துக்கு மேல, 28 29லயோ ஒரு பையனுக்கு 35 36 இருந்து அவனுக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி 2ஆம் தரமா இருந்தா சேச்சேன்னு பிழைப்பாங்க, நல்லா பிழைப்பாங்க. இந்த பொண்ணு வீட்டுக்காரன் 25 26 வயசுல சொன்ன ஒத்துக்குவானா, நம்ம விடுவானா? ஆனா அவன் பட்டு, சின்ன பட்டு, அப்பதான் தெரிஞ்சுக்குவோம், நாம சொல்றது ஒத்துக்குவோம். ஆனா அவர் 2ஆம் தரமா தான் பிழைக்க முடியும். யாரெல்லாம் நீங்க சொன்னதை நாங்க செக்அப் பண்ணி பார்க்கணும்னு சொல்றீங்களோ, எத்தனை பேர் வந்தாலும் ஒரு டூரிஸ்ட் எடுத்துட்டு போய் பொண்ணூட்டியும் ஆணூட்டியும் வைப்பாங்க. அந்த பையன் இறந்து போயிட்டான். அந்த பிள்ளை 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணி இன்னொருத்தனோட வாழ்ந்துட்டு இருக்கிறான். அட்ரஸோட நிரூபிக்கிறேன், சாதகத்தையும் சொல்லுவேன், நிரூபிப்பேன். நான் கற்பனையாக யோசனை பண்ணி சொல்றது இல்லை, அனுபவத்துல கண்ட உண்மை தான் எங்க சுகநாயகி சொல்லிட்டு தோசாமியத்தில் இப்படி இருக்குது, இப்படி ஆயிரும், அப்படி ஆனத்தான் சொல்றேன். அப்ப இதெல்லாம் மிக மிக பொறுமையாக பார்த்துக்கணும். இப்ப தோசாமியங்கள் எவ்வளவு இருக்குது பாத்தீங்களா? இது மட்டுமா, என்ன இருக்குதுங்க? ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல லக்கணத்துக்கு 7ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் எந்தெந்த பாவம் வரும்? 6 8. 2 பாபகரங்கள் இருக்கக்கூடாது, 2 நீசகரங்கள் இருக்கக்கூடாது, 2 பகைகரங்கள் இருக்கக்கூடாது. திருமணம் ஆகிறது அரிது. சரி, இப்படி எல்லாம் ஒரு தோஷம் ஆகிருக்குதே, இந்த தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா சொன்னா, நம்ம ஐடியா வச்சுக்க மாட்டோம். என்ன சொல்ல போறோம்னா, இந்த இப்ப சொல்றதுக்கு ஜாதகம் இருக்குது, இருக்கிறாங்க. 7ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் பாபகரம் இருக்கக்கூடாது, நேசகரம் இருக்கக்கூடாது, பகரம் இருக்கக்கூடாது. மிதுன லக்கணம், விருச்சிக ராசி. அப்ப அங்க சந்திரன் நேசம் ஆயிடுச்சா? 8ல சனி, சந்திரங்கால். அப்ப அந்த கிரகம் நேசம் ஆயிடுச்சா? 8ஆம் பாவம் 6ஆம் பாவம் 2 கெட்டு போச்சா? 7ஆம் பாவத்தை நொறுக்கி விடுமா. ஒரு குளத்துல தண்ணி இருக்குதுங்க, கரை போடுறாங்கல்ல ரவுண்டா, ஏரியில் தண்ணி இருக்குது. ஏரினா தெரியும், குளம்னா கூட தெரியும். ராமநாதபுரம் பக்கம் போனீங்கன்னா குளம் கம்மாயி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மெட்ராஸ்ல எடுத்துங்க, எத்தனை ஏரி இருக்குது. அந்த ஏரி சுத்தி கரை இருக்கும், அந்த தண்ணியை பாதுகாக்கிறது தான் ஏரி. அந்த கரை தான் 8ஆம் பாவம் 6ஆம் பாவம். 7ஆம் பாவத்துக்கு முன்னும் பாவம் பின்னும் பாவம் 6 8. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், இப்படி வீக்கா இருக்கக்கூடாது. மிதுன லக்கணம், 6ல சந்திர நீசம், 8ல சனி, சனி சந்திரங்கால். 1992 93 போய் பாருங்க, இப்படி இருக்கும். சாதகமே இருக்குது, என்கிட்ட ஆளே இருக்கிறாங்க, பொண்ணு இருக்குது, அப்பனும் இருக்கிறாங்க. அப்ப 92ல பிறந்திருந்தா எனக்கு என்ன வயசு? 31 32 33 ஆச்சுங்களா? பொண்ணு இருக்குது, செஞ்சு வச்ச சிவமே இருக்குது. பொண்ணு பாக்குறது நல்ல அழகு, நல்ல சிகப்பு, ஒரு 5 அடி உயரம் இருக்கும், நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு. அவங்க அப்பா கவர்மெண்ட் வேலையில இருந்தார். இந்த பொண்ணு 1.5 லட்சம் சம்பளம் வாங்குது, தோட்டம் இருக்குது, துறவு இருக்குது, காடுகள் இருக்குது, எல்லாம் சொத்து பத்து இருக்குது. 34 வயசு ஆயின்னு கல்யாணம் இல்லை. பேரு அட்ரஸ் கூட சொல்லலாம்.
அப்ப 7ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் பாவங்கள் கிடக்கூடாது. 7ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் பாவம் கெட்டால் குளத்துல ஏரியில தண்ணி நிக்காது. 7ஆம் பாவத்தை காக்கக்கூடிய பாவம் 6-8 பாவம் கிடக்கூடாது. இது மிகப்பெரிய முக்கியம். 1992-93 சனி பகவான் மகரத்தில் இருப்பார். மிதுன லக்கணத்துக்கு 6 சந்திர நீசம் மகரத்தில் உள்ளது சனி சந்திர நட்சத்திரம் இருந்தால் இந்த மாதிரி பாதிப்பாயிடும். 6-8 பாதிப்பு அடைந்தால் 7ஆம் பாவம் கெட்டு போயிடும். அது மட்டுமல்ல, 7ஆம் அதிபதி எங்கெல்லாம் நிக்கிறாரோ, ஏதோ ஒரு லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி திரிகோணத்துல கூட இருக்கலாங்க, கேந்திரத்துல கூட இருக்கலாம். அதுக்கு முன்னும் முன்னும் பாபகிரகங்களோ நேசகரங்களோ பகைகரங்களோ இருக்க அதுவும் பாதிப்படையும். திருமணம் ஆகிறது அரிது. அப்படி திருமணம் செஞ்சாலும் கணவனை இழக்க வச்சிரும். இப்ப இதுக்கு என்ன பண்ணோம்? 2ஆம் தரமான மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா பொழைச்சிக்குவாங்க. நாம சொன்னா சண்டைக்கு வருவாங்க. பரிகாரம் கூட்டி போய் பண்ணனா 1 லட்சம் 2 லட்சம் கூட கொடுத்து பரிகாரம் பண்ணுவாங்க. பொய்ய சொன்னா நம்பு சனம், உண்மையை சொன்னா நம்ப. ஆனா நான் சொல்றது உண்மை. 1992-93 சனி பகவான் மகரத்துல திருவோண நட்சத்திரத்துல இருக்கும். மிதுன லக்கணமாக பிறந்து சந்திரன் 6ல, அது புனர்பூசம் 4ல இருக்கட்டும், அனுச 4 பார்த்து இருக்கட்டும், கேட்ட 4 பார்த்து இருந்தாலும் நேசம் தானே. 7ஆம் பாவம் கெட்டு போச்சா? அது போல 7ஆம் அதிபதி எங்க இருந்தாலும் முன்னும் பின்னும் பாவங்கள் இருக்கக்கூடாது. அதுவும் அடிபட்டு போயிடும். சரி, 7ஆம் பாவத்துக்கு முன்னும் முன்னும் பாவங்கள் இருக்கக்கூடாது, 7ஆம் அதிபதிக்கு முன்னும் முன்னும் பாவங்கள் இருக்கக்கூடாது. கரெக்டா? அது மட்டும் போதுமா? விட்டுடலாமா? 2ஆம் அதிபதிக்கு 2ஆம் பாவத்துக்கு முன்னும் முன்னும் பாவம் வரக்கூடாது. லக்கணத்துல ஒரு பாவகிரகம், 3ல ஒரு பாவகிரகம். 2ஆம் பாவம் அடிபடுமா? அடிபடாதா? அடிபட்டோம். இப்ப 2ஆம் அதிபதி எங்கேயாச்சும் இருப்பார்ல, 2ஆம் அதிபதிக்கு முன்னும் முன்னும் பாவகிரகம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்துதான் திருமணத்தை இணைக்கணும். அப்படி இல்லாமல் இணைச்சால் எத்தனை பொருத்தங்களை நீங்க பார்த்தாலும் ஆகாது. சுகநாடியில சொல்லக்கூடிய பொருத்தங்கள் 10, நம்மளது இப்ப சொன்னோம்ல இது மாதிரி 10 வரும். இது எல்லாம் நீங்க பார்த்து இணைச்சீங்கன்னா திருமண வாழ்க்கை ரொம்ப பிரசித்தியமா இருக்கும். இதெல்லாம் இல்லாம நீங்க இணைச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில நிறைய சிரமங்களை சந்திக்க வரும், கஷ்டங்களை சந்திக்க வரும். இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா? பார்க்கக்கூடாது, நல்லா பார்த்துக்கணும். அதை விட இன்னொன்னு இருக்கு, மாங்கலி ஸ்தானம். மாங்கலி ஸ்தானம் பெண்ணுக்கு தான் பார்க்கணும், ஆணுக்கு பார்க்கக்கூடாது. நீங்க இந்த மாங்கலி ஸ்தானத்தையும் நல்லா பார்க்கணும். வீரபாண்டி கட்டபொம்மன் ஒரு படம், நான் சற்று சுட்டு வெளியே போகல, அப்படி போய் வந்தாதான் மக்களுக்கும் விளக்கமாகவும். அன்னைக்கு என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க. வீரபாண்டி கட்டபொம்மன் படத்துல வீரபாண்டி கட்டபொம்மனுடைய அரண்மனையில நிறைய போர்படை வீரர்கள் நிறைய இருப்பாங்க. பிரிட்டிஷ்காரனுடைய அவருடைய கம்பெனியில, கிழக்கித்தி கம்பெனியுடைய கண்ட்ரோல் அவனுக்கு தானே. அந்த கம்பெனியில போர்படை வீரர்களும் 1000-2000 பேர் இருக்கிறாங்க. ஆனா வீரபாண்டியனுடைய கட்டபொம்மனுடைய இங்க நடக்கிற அரண்மனையில் நடக்கிற ரகசியங்கள் அத்தனையும் அங்க தெரிஞ்சிடும். அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. இதை வீரபாண்டி கட்டபொம்மன் அறிஞ்சு நம்மளுடைய செய்திகள் எல்லாம் அங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க, நம்ம வீக்னஸ் பார்த்துட்டு தான் அவங்க படையெடுக்கிறாங்க. அங்க உள்ள வீக்னஸ் நாம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல படையெடுக்கலாம்னு சொல்லி ஒரு தூதுவனை அனுப்பலாம்னு சொல்லி யோசனை பண்றாங்க. அப்ப பெரிய பெரிய வீரன் வெள்ளைய தேவன் அப்படிங்கிற பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் போய், நான் போறேன் எஜமான், நான் போறேன் எஜமான்பாங்க. நீங்க எல்லாம் லாய்க் படாதுன்னுட்டு
சொல்லிட்டு வரும்போது பழைய கருணாநிதினு ஒரு சமாச நடிகர் நிஜமா நான் போய் வரம்பான். அப்ப சொல்லுவார், பொடியன் பொருத்தமானவன், இவன் சமையல்கார வேஷத்துல அங்க போயிடுவான், அங்கிருந்து நமக்கு செய்தி அனுப்பிடுவான் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புவாங்க. அப்ப அதெல்லாம் விட்டுருங்க. அங்கிருந்து நேரா முத்துலட்சுமி தான் அவருடைய மனைவி. அந்த அம்மா கிட்ட போய், அம்மா இந்த மாதிரி எஜமான் எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க, அதை நான் போய் நம்ம நாட்டையும் காட்ட மாரி இருக்கும், நம்ம எஜமானையும் காட்ட மாரி இருக்கும், நான் போய் வர எனக்கு வழி எனக்கு வெற்றிதில விட்டு வாழ்த்தி அனுப்புமாம்பா. அந்த அம்மா சொல்லுதுங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் போய் சோசியர் அத்தனை பேர் பார்க்கணும். அந்த அம்மா சொல்லு, நீ போயிட்டு வாயா, எங்க அப்பா திருமண பொருத்தம் பார்க்கும்போது உன் பிள்ளைக்கு மாங்கலி பழம் அதிகம், உன் பிள்ளை உயிர் உள்ள வரைக்கும் உங்க மருமன் உயிரோட இருப்பான்னு சொல்லி அனுப்பிக்கிறாங்க, நீ போயிட்டு வாயா, நான் என்னுடைய மாங்கலி பழம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவருக்கு நெத்தியில திலகமிட்டு வாழ்த்தி அனுப்புவாங்க. அவன் வெற்றிகரமா போய் அங்கிருந்து செய்தி கொண்டு வந்துருவான். இப்பதான் மாங்கலி பழம் நீங்க பார்க்கணும். வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது, அன்னைக்கு இந்த நான் சொல்ல சொல்லிக்கிறாங்க, நீ போயிட்டு வாயா, எங்க அப்பா நம்ம ஜாதகம் பார்க்கும்போது கல்யாணம் பண்றதுக்கு பேர் பொருத்தம் பார்க்கும் போதே உன் பிள்ளை உயிர் உள்ள வரைக்கும் உன் மருமம் உயிரோட இருப்பான்னு சொல்லி எங்க அப்பா சொன்னாரு, நான் உயிரோட வரைக்கும் நீ உயிரோட இருப்ப. ஒரு பெண்ணுக்கு மாங்கலி பழம் தான் ஆணுடைய உயிரை காப்பாத்து. சினிமாவில் சொல்றீங்கன்னா மாங்கலி பழம் இருக்குதுன்னு, மாங்கலி தோஷம் இருக்குதுன்னு. படம் வந்து 60 ஆண்டு காலம் இருக்கும், இன்ன வரைக்கும் மாங்கலி தோஷம்னா என்ன, மாங்கலி பழம்னா என்னன்னு தெரியாம லட்சக்கணக்கில் சோசியம் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. 10 பொறுத்து 9 இருக்குதே, செவ்வாய் தோஷம் நாக தோஷம் கல்யாணம் பண்ணலான்னு செஞ்சு கொடுத்து 100க்கு 90% ஃபெயிலியர். என் மனசு எப்படி நோகுமோ நோகாத. பழைய கருணாநிதி வந்து எஜமான காப்பாத்துன்னு சொல்லி இங்கிலீஷ்காரன் வெள்ளக்காரன் கம்பெனியில போய் தூது கொண்டாந்தானா இல்லையா? நாட்டு மேல பற்று இருக்கணுமா இல்லையா? இந்த நாடு நல்லா இருக்குன்னு நான் நினைக்கூடாதா? நாட்டு மக்கள் பெண்கள் ஆண்கள்லாம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கூடாதா? நல்லா இருக்கணும்னா பரிகாரம் பண்ணக்கூடாது, கோயில் பரிகாரம் பண்ணக்கூடாது. நீ எந்த ஜோசிக்காரன் மேல கோச்சிட்டாச்சு, நீ பரிகாரம் பண்ணி செவ்வாய் தோஷத்துக்கு நாக தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணி ஒரு பொண்ணை வாழ வைக்க முடியாது. என் சுகநாடியில 10 பொருத்தம் சொல்றேன், இந்த சுகநாடியில 10 பொருத்தம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு திருமணமாகி 50 வருஷம் கணவன் மனைவிய வாழ்வாங்க. பழைய கருணாநிதி முத்துலட்சுமி அப்பன் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணா பெண்ணு வரைக்கும் ஆண் இருக்கும். ஏன் பேசக்கூடாது? எனக்கு மனசுல தோணுது, அதனால சொல்றேன். நீ பரிகாரம் பண்ணறதுக்கு தப்புன்னு சொல்லி என் மேல கோச்சிக்க, அதை பத்தி நான் கவலையே பட போறதில்லை. அப்ப மாங்கலி தோஷம்னா என்ன? மாங்கலி தோஷங்கிறது பெண்ணுக்கு மட்டும் தான் பார்க்கணும், ஆணுக்கு பார்க்க கூடாது. பார்க்கணும், குடும்பாதிபதி பலமா இருக்குதான்னு பாரு. ஒரு ஜாதகத்துல ஆண் ஜாதகத்துல 2ஆம் அதிபதி பலமா இருக்குதான்னு பாரு, ஒரு பெண்ணோட ஜாதகத்துல 8ஆம் அதிபதி பலமா இருக்குதான்னு பாரு. அதுதானே பெண்ணுக்கு மாங்கலி தோஷம், ஆணுக்கு குடும்ப தோஷம். 2க்கும் 8ஆம் இடத்துல பார்க்க கூடாது. பெண்ணுக்கு 8ஆம் அதிபதி. உதாரணம் சொல்ற பாருங்களேன், தனுசு லக்னம், 8ஆம் இடம் கடகமா வருமா? வரும். அங்க என்னென்ன நட்சத்திரம் இருக்குது? புனர்பூசம் 4, பூசம் 4, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துக்கு 4 பாதம், ஆயுதத்துக்கு 4 பாதம். புனர்பூசம் 4ஆம் பாதத்தை விட்டுடலாம், பூசம் 4ஆம் பாதத்துல இருக்கக்கூடாது. ஆயுத 4ஆம் பாதத்துல எந்த கிரகம் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு மாங்கலி தோஷங்க. ஏன்? தனுசு லக்கணத்துக்கு மாரகாதிபதி புதன். மாரகாதிபதி நட்சத்திரத்துல நான் சொன்னேன், தனுசு லக்கணத்துக்கு மாரகாதிபதி புதன்னா புதன் கொள்ளாது, புதனுடைய நட்சத்திரம். ஆயிலையும் கேட்ட ரேவதியில ஒரு கிரகம் இருந்தா அது கொல்லும். 8ஆம் இடம் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல கணவனுடைய உயிர். அப்ப ஆயுத நட்சத்திரத்துல
எந்த கிரகம் இருந்த திசை அது திசையே நடத்தவில்லை. ஒரு பொண்ணுக்கு ஆயில நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்குதுன்னா கண்டிப்பாக திருமணத்துக்கு பின்னாடி கணவனை தூக்கிடும். இது மாங்கல்ய தோஷமாகும். இதெல்லாம் பார்க்கணுமா பார்க்க கூடாதா? அப்ப ஆயுத நட்சத்திரத்துல தனுசு லக்னத்துக்கு ஆயுத நட்சத்திரத்துல புதுமை இருக்குது. நான் சொன்னேன், ஒரு ஜாதகத்தை பார்த்து சொன்னேன், கணவனையும் தூக்கும் மாமியாரையும் தூக்கும்னு. ரெண்டுமே தூக்கிடுச்சுனாங்க. மாமியாரை தூக்குனுச்சு, அடுத்தது கணவனையும் தூக்கிடுச்சு. லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி மாமியார், லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி கணவர், 8ஆம் பாவத்துல மாரகஸ்தானத்துல மாமியாரையும் கணவனையும் தூக்கிடுச்சு. மாங்கல்ய தோஷம் பார்க்கணுமா பார்க்க கூடாது? இதெல்லாம் பார்த்துக்கணும். ஒரு ஆணுடைய ஜாதகம் இதை எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி ஒரு ஆணுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி அஸ்தகமாக கூடாது. உதாரணமா கும்ப லக்னம், 2ஆம் அதிபதி ஒரு ஆண் ஜாதகம் கும்ப லக்னம், 2ஆம் அதிபதி யாரு? குரு. சூரியனோடு சேர்ந்து அஸ்தகம் பெற்றால் விரைவில் அந்த மனைவியும் ஒரு போய்வார். நிறைய விதிவிலக்கு உண்டு சொல்லிருக்கிறேன். ஒரு கிரகம் வேதகன் கால் வாங்கக்கூடாது. அப்படி வேதகன் கால் வாங்கினால் தோஷமாகும்னு சொல்லிருக்கிறாங்க. ஆனா விதிவிலக்கு சுகர்நாடியில் உண்டு. சூரியனுக்கு சுக்கிரன் வேதகன். ஒரு பெண் ஜாதகத்துல 7ஆம் அதிபதியே சுக்கிரன் வந்து வேதகன் கால் வாங்கினால் தோஷம்னு சொன்னாங்க. ஆனா நான் சொல்றேன், இந்த சூரியனுக்கு சுக்கிரன் வேதகன், 7ஆம் அதிபதி சூரியனாக வந்து சுக்கிரன் நாள்ல இருந்தா அந்த சுக்கிரம் 6, 8, 12 பகை நேசம் பலவீனப்பட்டு இருந்தால் தோஷம் கட்டாயிரும். அது வேதகன்களுக்கு நிவர்த்தி ஆயிடுச்சுங்களா? 2ஆம் அதிபதி அஸ்தகம் பெற்றால் மனைவி போயிடும் சொன்னாங்களா? சொந்த வீட்டுல உள்ள கிரகம், இப்ப கும்ப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி குரு சூரியனோட சேர்ந்து அஸ்தகமானால் மனைவி முன்னாடி போயிடுவார். தனுசிலேயோ மேனத்திலேயோ சூரியனோடு சேர்ந்து அஸ்தகமானாலும் அது அஸ்தக தோஷம் இல்லை. சொந்த வீட்டுல உள்ள கிரகம் அத்தனையும் அஸ்தக தோஷம் கிடையாது. விதிக்கு விதிவிலக்கு உண்டு. இதுதான் பரிகாரம். நீங்க புக்கில் இருக்கும், பஞ்சாங்கத்தில் இருக்கும், சூரியனுக்கு சுக்கிரன் வேதகன், இப்படியோ 7 கிரகத்துக்கு வேதனை கொடுத்துட்டாங்க, தோஷங்கள் கொடுத்துட்டாங்க. விதிவிலக்கு உண்டா? இல்ல. சுகநாடியில் சொல்லுது, ஒரு கிரகம் வேதகன் கால் வாங்கியிருந்தால் அந்த வேதகனாகி வரக்கூடிய கிரகம் கெட்டு போயிருந்தால் பலம். ஒரு கிரகம் அஸ்தகமா இருக்குது அப்படின்னா சொந்த வீட்டுல இருந்து அஸ்தகம் இல்லை, விதிக்கு விதிவிலக்கு. இதுதான் பரிகாரம் சொல்லி போய் பண்ணுவாங்க. குடும்ப தோஷம், மாங்கல்ய தோஷம், கலஸ்தர தோஷம், இது ஏற்கனவே தோஷம் பரிகாரமா இருக்கும், அதை கூட்டி போய் பண்ணுவோம். இல்ல தோஷம் பரிகாரம் ஆகாத கொடுக்கும், அதையும் கூட்டி போய் பண்ணுவாங்க. சூசிகாரத்தை அதெல்லாம் பரிகாரமா பரிகாரம் இல்லையான்னு பார்க்கணும். இப்ப செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 அதுக்கு 1000 பரிகாரமும் தோஷம் ஆகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அது எடுத்துக்கிறாங்களா யாராச்சும்? மேஷத்துல செவ்வாய், அது 2ஆவது தானே, 4ஆவது தானே, 7ஆவது தானே, 8ஆவது தானே, 12ஆவது தானே. மேஷத்துல செவ்வாய், கடகத்துல செவ்வாய், சிம்மத்துல செவ்வாய், விருச்சகத்துல செவ்வாய், மகரத்துல செவ்வாய், அது 2, 4, 7, 8, 12 வந்தான்னா பரிகாரம்னு சொல்லிக்கிறாங்க. சோசியாரம் ஏத்துக்கிறானா? அப்படி இருந்தாலும் பரிகாரம் பண்ணணும். சனி பார்த்தாலோ குரு பார்த்தாலோ ராகு சேர்ந்து இருந்தாலும் பரிகாரம் இருக்குதா இல்லையா? இது ஏத்துக்கிறாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 இருந்தா தோஷம் தானே. அது நீசமா இருந்தாலும் சரி, மேசமா இருந்தாலும் சரி, கடகமா இருந்தாலும், சிம்மமா இருந்தாலும், விருச்சகமா இருந்தாலும், மகரமா இருந்தாலும் தோஷம் தான்.
இப்படியே பிரிக்காம மக்களையும் குழப்பி கூட்டு பரிகாரம் பண்ணி தான் திருமண பொருத்தம் பண்ணி சக்சஸ் இல்லை. 100 பேர் இப்படி திருமணத்தை பார்த்து பண்ணா 90% டைவர்ஸ் ஆகுது, விட்டுட்டு போறான், விபத்துல இறக்குறான், எத்தனையோ பிரச்சனைகள் ஆகி போயிரு. விதிக்கு விதி விலக்கு இல்லாமல் பார்க்கறான். அப்படி எல்லாம் பார்க்க கூடாது, தெளிவா பார்த்துக்கணும். அப்பதான் நமக்கு சிறப்பா இருக்கும். இப்படியெல்லாம் திருமண பொருத்தங்கள் பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் திருமண பொருத்தம் பார்க்காம நீங்க சோசியம் பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்தம் பார்த்தீங்கன்னா பால் பட்டு போயிடும். இப்ப நாம இதெல்லாம் கண்குளரா பார்த்துக்கணும். இந்த ஜாதகம் கையில எழுதும் போதுங்க 7 கிரகங்கள் தான் பரல் கொடுக்கும். பரல் ராசியில இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகும்போது சோதனை செய்யணும். அந்த சோதனை செய்யும் போது கண்ணால விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு சோதனை செஞ்சா மட்டும்தான் நிற்கும், இல்லை தப்பாகி போயிடும். ஒரு பாயிண்ட் கூட தப்பா போடக்கூடாது. பரல் சோதனை செஞ்சு போடணும் இன்னொரு இடத்துல. அது மாதிரி திருமண பொருத்தம் பார்க்கும்போது கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு இப்படி எல்லாம் தேடி பார்க்கணும். இப்படி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் ஜாதகத்தை திருமண பொருத்தம் பார்க்கணும்னா குறைஞ்சது 1 நாள் ஆகும். அந்த தட்சணையை கொடுக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நவநாகரிக காலத்துல 10 ரூபாய்க்கு ஒரு புக்கு இருக்குது. அத பொண்ணு புரோகர் பாருங்க எல்லாமே வச்சிருப்பான். பெரும்பாலும் ஜோதிடரும் வச்சுக்கிறாங்க. தப்புன்னு சொல்ல வச்சுக்க, 10க்கு எத்தனை பொருத்தம்? 10க்கு 7 பொருத்தம். செவ்வாய் தோஷமா, நாக தோஷமா, சரி கல்யாணம் பண்ணிடலாம். பொண்ணு புரோகர், சோசியக்காரு, பொண்ணை பேத்தவன், மாப்பிள்ளை பேத்தவன் எல்லாமே அந்த பாணியை தான் கடைபிடிக்கிறாங்க. நான் சொன்ன பாத்தீங்களா, இப்ப 10 தோஷங்கள் சொல்றீங்கிறேன். இது 10ம் பொருத்தம் போகும். இதை யாராச்சும் ஒருத்தர் ஒரு ஜாதகம் பார்க்குற இடத்துல போய் ஒரு பொன் ஜாதகம் பெண் ஜாதகம் கொடுத்து, ஒரு ஆண் ஜாதகம் பெண்ணையும் கொடுத்து பொருத்தம் பாருங்க, 10க்கு அந்த பொருத்தம் ஒன்று புக்கு வச்சுக்குவாங்க. 10க்கு 8 பொருத்தம் இருக்குது. சுத்த ஜாதகமா, செவ்வாய் தோஷமா, நாகதோஷமா பார்த்துக்குவோம். 2, 4, 7, 8 செவ்வாய் இருக்குது. 1, 2ல் 7, 8ல் ராகு இருக்குது. ராகு இருந்தா நாகதோஷம், செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம். செவ்வாய்க்கு செவ்வாய் தோஷம், நாகதோஷத்துக்கு நாகதோஷம். 10 9 பொருத்தம் பண்ணி விட்டுருவான். 2ஆம் அதிபதி பார்க்க மாட்டான், கோஷசாமியத்தை பார்க்க மாட்டான், 7ஆம் அதிபதி பார்க்க மாட்டான், பாங்கிலி ஸ்தானாதிபதி பார்க்க மாட்டான். 7ஆம் பாவத்துக்கு முன்னு பாவகர் இருக்குதா, 2ஆம் பாவத்துக்கு முன்னு பாவகர் இருக்குதான்னு பார்க்கறது. அதெல்லாம் ஓகேன்னு சொல்லி பார்த்து கல்யாணம் கொடுத்தா வைகாசி மாசம் 26ஆம் தேதி ஒரு ஆணுக்கும் ஒரு பொண்ணும் கல்யாணம். பொண்ணை பெற்றவன் பெரிய கோடீஸ்வரன், 100 கோடிக்கு அதிபதியம். அவன் கார்ல அவனுடைய பிஏங்க 10 பேர் 2 கார்ல வராங்க. வைகாசி மாசம் 26ஆம் தேதி கல்யாணம். ஆணி மாசம் ஒரு 6, 7ஆம் தேதி எனக்கு ஜாதகம் பாக்குறாங்க. நான் பார்த்து சொன்னேன், இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தியாப்பா, ஒரே மாசம் கூட இருக்காதுங்க, வீட்டுக்கு போயிட்டு வந்துடும், டைவர்ஸ் ஆயிடும். ஐயா, வைகாசி 26 அதுல ஒரு 4, உங்ககிட்ட ஒரு பாக்குற ஒரு 7, 11 நாள் தாங்க. இப்படி சொல்றீங்கன்னா வீட்டுக்கு வந்துருப்போம், மாவன வந்துட்டான்னு. அப்படி நார்மலா உலகத்துல நீங்க பாக்குற பொருத்தமெல்லாம் அவங்க பார்த்தாங்க. என்னென்ன பொருத்தம்? 10க்கு 9 பொருத்தம், செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம், நாகதோஷம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த ஆண் ஜாதகத்துக்கு 3ஆம் அதிபதி வீரியம் இல்லை, கெட்டு போச்சு. பொண்ணு எத்தனை நாளைக்கு பாப்பா? ஒரு 100 கோடி சொத்துக்கு அதிபதி கார்ல வந்துக்கிறான், 10 பேர் பிஏ முன்னாடி என்ன விட 2 மடங்கு ஆளுக்கு கூண்டு உட்காந்துக்கிட்டு 2 பேர் உட்காந்து முன்னாடி அந்த பொண்ணோட அப்பனும் அவரோட ஃப்ரெண்டு, அவருக்கு ஒரு 50 கோடிக்கும். அப்பதான் ஃப்ரெண்டா இருக்கும். அவங்களுக்கு பின்னாடி 10 பேர் என்ன மாரி என்னோட 2 மடங்கு உட்காந்துக்கிறாங்க பின்னாடி.
முன்னாடி என்னங்க 10-11 நாளையிலேயே டைவர்ஸ் ஆயிடுச்சு, என் பிள்ளை வந்துட்டா டைவர்ஸ் ஆயிருன்னு சொல்றீங்க. ஆமா, இதான் உண்மை. ஆணுக்கு 3ஆம் பாவம் கேட்டு போனவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி என்னங்க பண்ணுவீங்க? இதெல்லாம் தான் பார்க்க சொல்றேன் நான் சோதனை அடிப்படையில். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணா ஒரு நாள் ஆகும். அந்த ஒரு நாள் பார்க்கறதுக்கு எவ்வளவு தட்சணை கொடுக்கணும், ஒரு நாள் ஜாதகம் பார்க்கறதுக்கு எவ்வளவு ஜாதகருக்கு பொறுமை வேணும், நிதானமா இருக்கணும். ஜோசியம் பார்க்கும்போது டென்ஷன் இருக்கக்கூடாது, வருத்தம் இருக்கக்கூடாது, அக்கம் பக்கத்துல தொல்லைகள் எதுவும் இருக்கக்கூடாது. பெரிய சந்தோஷமா உட்காந்து திருமணப்படுத்த பார்க்கணும். இது எல்லாம் பார்த்தாதான் அந்த ஆணும் பொண்ணும் திருமணம் ஆகி ஒரு 50-60 வருஷம் கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி கணவன் மனைவியை கொடுப்பாங்க. நம்ம சொல்லக்கூடிய விதியை கரெக்டா கடைப்பிடிச்சு நீங்க நினைச்சு பாருங்க, கண்டிப்பாக நடக்கும். ஒரு ஆணுடைய ஜாதகத்துல 3ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 2ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். இன்னொன்னுங்க, இது எல்லாம் நல்லா இருந்து கூட தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கணும். உத்தியோக லட்சணம் புரச லட்சணம் உத்தியோக லட்சணம் மாதிரின்னு ஒரு பாட்டு சொல்லுவாங்கல்ல. 10ஆம் இடம் வருமானம் நல்லா இருக்கும். குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு ஆணுக்கு 2, 3, 5, 10 லக்கணம் இதெல்லாம் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருந்து பொண்ணுக்கு இத்தனை தோஷம் இல்லாம இருந்து அவசரப்பட்டீங்கன்னா இப்படித்தான் ஆகும். 15 நாள் 20 நாள் இதெல்லாம் தான் போயிடும். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். திருமண பொறுத்த எவ்வளவு ரகசியம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த காலத்து என்ன சொன்னாங்க, இது 1000 காலத்து பயிர்னால இல்லையா? ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் கல்யாணம் வச்சா அவங்க பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணணும், அவங்க பேரம் பிதிரு கல்யாணம் பண்ணணும். இதெல்லாம் சோசியக்காரன் பார்க்கணும், அவங்களும் இருக்கணும். நிறைய பேர் இருக்கிறாங்க பேரம் பிதிர்கள்லாம் கல்யாணம் பண்ண பாக்குறாங்கல்ல. எங்க அப்பா எங்க அம்மாவே பேரம் பிதிரை கல்யாணம் பண்ணி பார்த்தாங்க. எங்களுக்கு நாங்க என்னோட பிறந்தவங்க 6 பேரு, 6 பேருக்கு எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன். எங்களுடைய நான் 5ஆவதா பிறந்த என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது எங்க அப்பாவுக்கு 100 தாண்டி போச்சு. எங்க பெரியவங்க இருந்தாங்கல்ல, நான் 5ஆவது 1ஆவது 2ஆவது 3ஆவது அவங்க பிள்ளை குட்டிகளும் பேரம்பதுக்கெல்லாம் எங்க அப்பா கல்யாணம் எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. எங்க அப்பா அம்மாவோடைய திருமண பொருத்தம் எப்படின்னு இருக்குன்னு பார்த்துங்க. எங்களை விட்டுருங்க, மத்தவங்களுக்கு பாருங்க, இப்படி எல்லாம் இருக்கணும். நிறைய ஊர்ல இருக்கிறாங்க பேரம்பதெல்லாம் கல்யாணம் பண்றது நிறைய பேர் பாக்குறாங்க, கணவன் மனைவியில இருக்கிறாங்க. அப்ப திருமண பொருத்தம் தான் முக்கியம். பணம் இருக்குதுன்னு முதல்ல பாருங்க. லக்கண வலிமை இல்லாம இருந்தா ஆளுமித்தம் இருக்காது பேர் இல்லையா? அப்புறமேல என்ன பண்ண போறீங்க, ஒரு லக்கணம் அது எந்த லக்கணமா இருக்கட்டும், ஒரு ராசியில 3 நட்சத்திரத்தை தொடும். உதாரணமா கடக லக்கணத்தையே சொல்லலாம். கடக லக்கணத்துக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம், அதுல லக்கண புள்ளி உட்காந்துட்டா மிகப்பெரிய அறிவாளி இல்லையா? மிகப்பெரிய புத்தி, அறிவு, ஞானம், செல்வங்கள்லாம் கொட்டி கிடக்கும் இல்லையா? இந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்துல லக்கண ராசி உட்காந்துட்டா போதுங்க, அதெல்லாம் கண்ண மூடிட்டு பொண்ணு கொடுக்கலாம். இந்த தோஷத்துல அத்தனை நிவார்த்தி ஆயிருமா? சரி, அதுல இல்ல, அதுதான் 100%. அதுல இல்ல. அடுத்தது பூசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்குது. அதுல லக்கணம் உழுவலாம், தப்பே கிடையாது. அந்த அதிபதி சனி பகவான் 4ல உச்சமா 7ல ஆட்சியா,
அல்லது 3 நட்பு தானே, 3ல இருக்கலாம், 4ல இருக்கலாம், 2ல கூட இருக்கலாம், தப்பு இல்லை. அந்த சனி பகவான் லக்கணம் கடக லக்கணம் பூசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருந்தா நீங்க 2, 3, 4, 5, 7, 9, 10, 11 வரைக்கும் அந்த சனி பகவான் இருந்தா லக்கணம் பலம் பெறும். அப்படி இல்லாமல் அவரே போய் 8ல 12ல இருந்து விட்டா பலன் இழந்து போயிடும். சரி, அப்படி லக்கண புள்ளி 8, 12ல இருந்தா அவன் ஒரு முரணனா தான் இருப்பான். 8ல இருந்தா முரண் இருப்பான், அடிப்பான், உதைப்பான், வம்பு பண்ணுவான், அடித்தடி போட்டு போலீஸ் ஸ்டேஷன் சிறைக்கு போவான், ஏன் பெண்ணை கில்லுவான், வெட்டுவான், அதெல்லாம் அன்பா பண்ணுவானா. 12ஆம் இடத்த 1000 கோடி இருந்தாலும் அதைத்தான் அழிச்சு செலவு பண்ணுவான். அதனால லக்கண புள்ளியும் பார்த்துக்கணும். திருமண பொறுத்துக்கு முக்கியங்க லக்கண புள்ளி. லக்கணம் நல்லா இருந்தா, ஆள் நல்லா இருந்தா தானே, ஆள் அறிவாளியா இருக்கணும், புத்திசாலியா இருக்கணும், நல்லவனா இருக்கணும்ல, வல்லவனா இருக்கணும்ல. இதெல்லாம் இல்லாத போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கோம்பிட்டே இருந்தா என்ன பண்ணுவீங்க? இத்தனை பொருத்தம் பார்த்து லக்னாதிபதி கெட்டு போயிடுச்சு, ஒரு கோம்பிட்டே இருக்குது. அப்ப பொம்பளைக்கு தான் ஜாலரா போட்டு இருப்போம். லக்ன புள்ளியும் பார்க்கணும், லக்னாதிபதியும் பார்க்கணும், ராசி அதிபதியும் பார்க்கணும். ஒரு பேர் பொருத்தமாக இத்தனையும் பார்க்கணுமா? மணிமேகலை சட்டம் தெரியும், பார்க்கணுங்க, கண்டிப்பா பார்க்கணும். நான்லாம் ஜாதகம் பேர் பொருத்தம் பார்க்கணும்னு வச்சுங்க, ஒரு திருமண பொருத்தம் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் லக்ன புள்ளி ராசி புள்ளி லக்னாதிபதி பலமாக்குதா 70% பலம் பெற்றுக்குன்னு எடுத்துக்குவேன். நம்ம தோசை பார்ப்பேன், 2, 3 பார்ப்பேன், 5 பார்ப்பேன், 10 பார்ப்பேன். ஆனா நல்லா இருக்குதா பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவேன். 10 பொருத்துக்கு 7 இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி. ஒரு ஜாதகம் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி பலம் பெற்றா பொழைச்சுவான் எந்த ரூபத்திலையும். அப்படின்னு துணிஞ்சு பொண்ணு தரலாம். இது 3 அவுட்டான பொண்ணு கொடுத்து புரோசன் அவன் எவ்வளவு பொடிசன் கூட கிட்டோம். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை சாஸ்திரமானா அவன் மூல வளர்ச்சி இல்லாதவன், உடல் வளர்ச்சி இல்லாதவன், உயிர் வளர்ச்சி இல்லாதவன், அறிவு வளர்ச்சி இல்லாதவன், கை காலே நடுக்க ஆரம்பிச்சிருமா, தக்கடா போடா நடப்பானோ. இதெல்லாம் பார்த்து தாங்க திருமண பொருத்தம் பார்க்க முடியும். இதெல்லாம் பார்க்காத 10 ரூபாய்க்கு விற்கிற புக்கை வச்சுக்கிட்டு சோசியம் பார்த்தீங்கன்னா எங்க போக முடியும்? நிறைய ஜோதிட நண்பர்கள் என்கிட்ட கேள்வி நிறைய கேட்கிறாங்க. என்னங்க இப்பெல்லாம் பிறக்கிற ஜாதகத்தெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி 7ஆம் இடம் 2ஆம் இடம்லாம் பலமா இல்லையான்னு. 90க்கு பின்னாடி பிறக்கிறவங்க எல்லாம் பாருங்க 7ஆம் இடம் 2ஆம் இடம்லாம் கொஞ்சம் கெட்டுதான் இருக்குது. ஏன் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும்ல? சிம்பிளா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க. அரசன் எவ்வளி அவ்வளி மக்கள், மக்கள் எவ்வளி அரசன் அவ்வளி மக்கள் மன்னன். 90க்கு முன்னாடி மேலை நாடு கலாச்சாரத்தை விரும்பி இருக்க மாட்டான். சேலை வேஷ்டி மனிதனுடைய அன்றாட பயன்படுத்தக்கூடியது பயன்படுத்தலாம். உணவு கீரை வகை, காய் வகை, சோளம், கம்பு, ஆரியம் இதை சாப்பிட்டான். நல்ல எண்ணங்கள் இருந்துச்சு, நல்ல தெளிவு இருந்துச்சு, நல்ல கிரகமா இருந்துச்சு. 90க்கு பின்னாடி மேற்கத்திய நாடுகள், மேலை நாடுகளுடைய ட்ரெஸ் போட்டான், ஜீன்ஸ் போட்டான், டிஷர்ட் போட்டான், ஆண் பொண்ணு எல்லாருமே. மேலை நாடு உணவுகள் எக் ரைஸ், சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சான். மேலை நாடு முளைக்கு ஆகிப்போச்சு.
உங்களுடைய எண்ணம் தான், செயல்பாடு தான் மனிதனுடைய வாழ்க்கை. சிம்பிளா சொல்றான்னு நினைக்காதீங்க, இதுல அர்த்தம் 1000 இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் தாங்க மனிதனுடைய வாழ்க்கைய. ஒரு கவிஞன் ஒரு பாட்டு எழுதுனா, அது எம்ஜிஆர் பாட்டு, அது யாரு எழுதுனாங்களா, நமக்கு என்ன இருந்திருப்பது. முன்னேற என்ன வேண்டும், நல்ல எண்ணம் வேண்டும். நல்ல எண்ணங்கள் இல்லை, நல்ல அறிவு இல்லை, நல்ல ஞானம் இல்லை. இதையோ விஞ்ஞான வளர்ச்சியில போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு ஹைபிரிட்ட திங்கலாம், ஹைபிரிட்டா தான் குழந்தை இருந்தோம், ஹைபிரிட்ட தான் வாழ்க்கை, மாற்ற முடியாது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் தோஷங்களை ஒரு ஜாதகத்தை நிறைய பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தான் நாம வாழ்க்கை திருமண பொருத்தம் நல்லா இருக்கும். அப்போ ஒரு பெண் ஜாதகத்துக்கு நம்ம எவ்வளவு பாயிண்ட் சொல்லிக்கிறோம் பார்க்கணும், ஆண் ஜாதகத்துக்கு எவ்வளவு பாயிண்ட் சொல்லிக்கிறோம் பார்க்கணும். ஆண் பெண்கள்லாம் பார்த்து இந்த மாதிரி தோஷங்கள் அத்தனையும் பார்த்து இதெல்லாம் கரெக்டா இருந்தா ஒரு ஆண் பெண்ணை இணைக்கலாம். இல்லாத இணைச்சா மாட்டிக்கணும். முக்கியமா 12 பாவத்தையுமே ஒரு அலசிடணும். ஒரு ஜாதகம் பாக்குறீங்க, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை பாக்குறீங்க, ஆணுடைய ஜாதகத்தை பாக்குறீங்கன்னா ஒரே செகண்டுக்குள்ள 12 பாவமும் பார்த்தவங்க. என்ன பார்த்தா தெரியலையா? நம்ம அதை சுகர் நாடியில போடுறோம்ல, ராசி கட்டம், நவம்ஸ் கட்டம் அப்படின்னு போறோம்ல, அப்படி போறோம் இல்லைங்களா? பாருங்க, ராசி உள்ள இருக்க நவம்ஸ் கட்டம் வெளியே இருக்குது, இப்படி போட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா அற்புதமா வரும் உங்களுக்கு. ராசி கட்டத்தை உள்ள போடுங்க, நவம்சத்தை மேல போடுங்க, லக்கணத்தையும் ராசியில உள்ள போடுங்க, நவம்சத்துல வெளியே போடுங்க. அப்ப பார்த்தோன்னு சொல்லலாம் லக்கணம் வலிமையா வலிமை இல்லையா. அப்ப பார்த்தோன்னா சொல்லிடலாம். அவ்வளவு ஒரு மிக சிறப்பான சுகநாடி முறை இருக்குது இல்லையா? லக்னம் வலுவா இருக்கணும், 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 4ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 6ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 8ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 10ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 11ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 12ஆம் பாவம் நல்லா இருக்கணும். எல்லா பாவமுமே திருமணத்துக்கு பொருந்தி வரும். 10ஆம் பாவம் தொழில்னு சொல்றீங்களே, இங்கேயும் 10ஆம் பாவம் வேலை செய்யும். திருமணத்துல ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேர்த்து இணைக்கி வச்சுட்டீங்கன்னா 12 பாவம் வேலை செய்யும் தாம்பத்தியத்துக்கு. எப்படி ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா? லக்கணம் தானே உயிர். இந்த லக்கணமும் பலமா இருந்தாதான் 2 பேரும் நேசிப்பாங்க. லக்கணம் ஒண்ணு சேரும். அப்ப லக்கணம் 2 நல்லா இருக்கும். ஒரு ஜாதகத்துல லக்கணம் வலிமையா இருந்து ஒரு ஜாதகத்துல லக்கணம் வலிமை இல்லைன்னா, எங்க ஊர் பக்கம் சொல்ல ஒண்ணு மேட்டுக்கு இருக்குது, ஒண்ணு பணத்துக்கு இருக்குதுன்னு. இந்த வலிமையா உள்ள ஜாதகம் நேரான கோட்டுல போவோம், வலிமை இல்லாத கோண போவோம். திருமணத்துக்கு பொறுத்ததுக்கு நான் ஒரு சம்பவம் நடந்த ஜாதகம் பார்த்து சொல்றேன் பாருங்க. கொண்டலாம்பட்டி, சேலம் பக்கத்துல கொண்டலாம்பட்டி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆண் சிகரெட்டு குடிச்சு பொண்ணை சுட்டான உடம்பு ஃபுல்லா. எந்த பொண்ணு அவனோட இருந்து பிழைப்பா? ஒரே நாள் தான், ஃபர்ஸ்ட் நைட்ல செஞ்சான். ஒரே நாள் மக்கிய நாள் அம்மா கிட்ட போய் சொல்லி அப்பாட்ட சொல்லி நாயத்தை கூட்டி என்ன பண்ணி முடிச்சுட்டாங்க. லக்னம் 2ம் நல்லதா இருக்கும். இந்த லக்கணம் புள்ளியும் வலுவா இருக்கணும், இந்த லக்கணம் புள்ளியும் வலுவா இருக்கணும். இது பெண், இது ஆண். அப்பதான் 2 சேர்ந்து பயணம் பண்ணும். கார்ல போறோம், டிரைவரு தெளிவா இருக்கிறாரு, அறிவாளியா இருக்கிறாரு, புத்திசாலியா இருக்கிறாரு. முதலாளி உட்கார்றாரு, எடுப்பா நேரம் மெட்ராஸ். என்ன மெட்ராஸ்? இப்ப எங்க சேலத்துல இருந்து மெட்ராஸ்
ஆத்தூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், திண்டிவனம், செங்கல்பட்டு, தாம்பரம், மெட்ராஸ். ஓனர் தெளிவா இருந்து டிரைவர் தண்ணி போட்டானா ஆத்தூர் போக மாட்டான், தான் மேற்கு போயிடுவான் கோயம்புத்தூர் பக்கம். அப்ப முதலாளிக்கு அவருக்கும் சண்டை வந்துடும். கார் நிறுத்திட்டு முதலாளி லாக் பண்ணிட்டு போன் பண்ணி இன்னொரு கார்ல வந்துடுவார். லக்கணம் ரெண்டும் நல்லா இருக்கும், ராசி ரெண்டும் நல்லா இருக்கும், லக்னாதிபதி நல்லா இருக்கும். லக்கணங்கிறது உயிர், ராசி என்பது உடல், லக்னாதிபதி வந்து ஜீவன். இது ரெண்டு இருந்தாலும் ஒண்ணு சேரும். இதெல்லாம் பார்க்கலன்னா நீங்க உங்க பொறுத்த எத்தனை பொறுத்து இருந்தாலும் வேலையாகாது. அப்ப லக்கணம் ரெண்டு வேலை செய்தா ஆணுக்கும் பொண்ணுக்கும் லக்கணம் முக்கியமா? முக்கியம். 2ஆம் இடம் குடும்பம். நாம ஒண்டியா இருக்கிறோம், ஒரு ஒண்டிக்கு இன்னொரு ஒண்டி இன்னொன்று சேர்த்துறாங்க, அப்பதான் ஜோடி. சோடி பொருத்தம்னு சொல்றோம்ல, ஆணும் பெண்ணும் சேர்ந்து சோடி பொருத்தம் குடும்பம். அப்ப ரெண்டுக்கும் 2ஆம் தேதி நல்லா இருந்தா குடும்பம் இருக்கும். 3ஆம் பாவம் 4 தத்துவம் இருக்குது. தர்ம திரிகோண தத்துவம், பொருளாதார திரிகோண தத்துவம், காம திரிகோண தத்துவம், பிரளய திரிகோண தத்துவம். 4 தத்துவம் தான் 12 ராசிக்கும். 1 2 விட்டு 3 காம திரிகோண ஸ்தானம். ஏன் வச்சான்? 3 7 11 சிற்றின்பம். சிற்றின்பத்துக்கு 3ஆம் பாவம் முக்கியம், ஆணுக்கும் பெண்ணுக்கும். கல்யாணம் ஒரு பாட்டுல ஆணுன்னும் பெண்ணுன்னு ஏன் படைச்சான், ஆணுக்கு ஒரு ஆசையை ஏன் படைச்சான், அது இல்லைன்னா உலகமே இல்லை புள்ள, இது கூட தெரியும் நீ என்ன புள்ளன்னா. 3ஆம் பாவம் பெண்ணுக்கு நல்லா இருந்து ஆணுக்கு கெட்டு போச்சுன்னா சிற்றென்றும் இல்லாத போயிடும். அப்ப 3ஆம் பாவம் வந்துருச்சா? 3ஆம் பாவம் வந்துருச்சு. 4ஆம் பாவம் சுகம். நம்ம உணவு உட்கொள்றோம், நம்ம நாக்கு வந்து டேஸ்ட் கொள்ளுது, அது உள்ளத்தெல்லாம் வயிறு நம்புது, அது வந்து ரத்தோட உடம்பு ஃபுல்லா போகுது. 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்ப அது முக்கியம். 5ஆம் பாவம் காதல். தமிழ்ல சொன்னா அன்பு, பாசம். 5 தான் காதல், அன்பு, பாசம், ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வைக்கிறது. அது முக்கியமா? அது முக்கியம். 6ஆம் பாவம் நோய் எதிர்ப்பு சக்தி. 6ஆம் பாவம் ஒரு ஜாதகனுக்கு நல்லா இருக்கும், உடம்புல நோய் இருக்காது, திறமை வீரம் இருக்கும். 2 பேருக்கு அப்படி இருந்தா தான் எதிர்கொள்ள முடியும். 7ஆம் பாவம் பார்ட்னர்ஷிப், 2 பேரும் ஒன்னா சேர்றது. எந்த ஒரு பொருள் தனியா எங்க மின்சாரத்தை எடுத்துங்க, அதுல 2 ஒயர் வருதா, ஒண்ணு கரண்ட், ஒண்ணு நியூட்ரல். இது 2 சேர்ந்தாதான் லைட் எரியும். இதே போலதான் ஒரு அரிசி தண்ணி. அரிசி தனியா இருந்தாலும் சோறு ஆகாது, தண்ணி தனியா இருந்தாலும் சோறு ஆகாது. இதே போலதான் 7ஆம் பாவம் நல்லா இருக்கு. 8ஆம் பாவம் 2 பேருக்கு ஆயுள். 9ஆம் பாவம் 2 பேருக்கு பேர் புகழ். 10ஆம் பாவம் வருமானம், காரியங்க. 10ஆம் பாவம் கர்ம காரியம். 1000 அர்த்தம் இருக்குது அதுக்கு. 10ஆம் பாவம் கர்ம காரியம்னா 1000 அர்த்தம் இருக்குது. நீ எந்த வேலை செஞ்சாலும் அது பேர் கர்ம காரியம்தான். அரசாங்கத்துல வேலை செஞ்சாலும் கர்மம் தான், கூலி வேலை செஞ்சாலும் கர்மம் தான். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்துக்கு தான் 10ஆம் பாவம் கர்ம காரியம். 11ஆம் பாவம் காதல். 5ஆம் பாவம் இளமை காதல். 11ஆம் பாவம் நடுத்தர காதல். சிவாஜி பாடினால 50 இளம் ஆசை வரும்னு 11ஆம் பாவம் முதிர்ச்சி காதல். 5 இளமை காதல், அறியாத காதல், அது அறிஞ்ச காதல். 12ஆம் பாவம் கட்டல் சுகம். திருமண பொறுத்துக்கு 12 பாவம் வேலை செய்யுது.
இப்ப 12 பாவத்தையும் தான் பார்க்கணும். 12 பாவம் இல்லாமல் இது வேலை செய்யாது. 12 பாவத்தையும் இத்தனையும் பார்க்கணும். சும்மா ஒரு 10 பொருத்தத்துக்கு 9 செவ்வாய் தோஷம், நாக தோஷம், சரியா போச்சு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லக்கூடாது. எங்க சுகர் நாடியில இத்தனையும் பார்ப்போம். இத்தனையும் பார்த்து இதுக்குத்தான் 10 பொருத்தம். இப்ப நான் சொன்னது 10 பொருத்தம் இருக்குது, அடங்கி இருக்குது. இந்த 10 பொருத்தத்துல நான் சொன்னது அந்த 10 பொருத்தம் இல்ல, நான் சொல்லக்கூடிய இந்த 10 பொருத்தத்துல ஒரு 70% இருந்தா கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். மாங்கலி ஸ்தானம் மெயினா இருக்கணும், 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும், லக்கணம் நல்லா இருக்கணும், ராசி நல்லா இருக்கணும், 10 கர்ம பாவம் நல்லா இருக்கணும். அப்ப 5 1 6 7 நல்லா இருக்கணும். இதெல்லாம் ஒரு 7% 70% இருந்தா கூட போதும். 50 60 இருந்தா கூட போதுங்க. முக்கியமான பொருத்தத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு 5 பொருத்தம் இருந்தா கூட போதுங்க. அந்த பொருத்தத்துக்கு நான் சொல்லல, நான் சொன்ன பொருத்தம் 100க்கு 100 வேண்டவே வேண்டாம். 100க்கு 100 இருக்காது. 100க்கு 100 யாருக்கும் பொருந்தாது. 10 பொருத்தத்துக்கு 5 6 பொருத்தம் இருந்தா கூட நாம சொன்னதுலயும் சுகநாயில கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 10 பொருத்துக்கு 3 2 இருந்து 10 இல்லாத இருந்து அந்த பொருத்தம் பார்த்து கோடீஸ்வரன் தான் கல்யாணம் பண்ணிக்க, ஏழைய பாளையா இருந்தா கல்யாணம் பண்ணிக்க. இதெல்லாம் முக்கியமா பார்த்தது. இதுதான் முக்கியமான பொருத்தம். சுகநாடியில இப்படித்தான் பார்க்கணும், இப்படித்தான் பேசணுங்கிறது தான் எங்க சுகநாடியுடைய திருமண பொருத்த விதிகள். தான் இருக்குது, நிறைய இருக்குது. இந்து மதியமா மணி என்ன டைம் ஆச்சு? இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குங்க. ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். சொல்லலாம் சொல்லலாம். இன்னும் 15 நிமிஷம் இருக்குது, சொல்லலாம். இப்படி எல்லாம் பார்த்து திருமண பொருத்தங்களை இணைச்சுதான் நல்லது. இன்னொருங்க, மெயின் 12ஆம் பாவம் நல்லா இருக்கணும். நான் நாமக்கல் மாவட்டத்துல 15வது ஆண்டு விழா நடத்துகிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஜோதிடர்கள் சாம்பவான்கள் பிஹெச்டி பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அது அவங்க தான் தெரியணும். நான் பிஹெச்டி பண்ணல, பிஹெச்டி பண்ணீங்க, பெரிய பெரிய ஜோதிட பட்டம், எத்தனையோ பட்டம் வாங்கினீங்க எல்லாம் அந்த மாநாட்டுக்கு வந்துட்டாங்க. அதை நான் சொல்லக்கூடிய திண்டுக்கல் சின்ராசி ஐயா, கோயில்படி தங்கப்பாணின் ஐயா, பொன்னையசாமி ஐயா, இவங்களுக்கெல்லாம் குருநாதர் சுப்பிரமணிய சாமி ஐயா, இது எத்தனையோ பேர் இருந்தாங்க. அந்த மாநாட்டுல நாமக்கல் மாவட்ட ஜோதிட சங்க தலைவர் சக்தி குரு ஐயா அண்ணா மாநாட்டுல பேசுறீங்க, எந்த பாவத்தை பத்தி பேசுறீங்கன்னாரு. நீங்களே போடுங்க சக்தி அப்படின்னா. அண்ணா எல்லா பாவத்தையும் எடுத்துறாங்க, 12ஆம் பாவம் கூட தான் காலியா இருக்குனாரு. அதுதான் எனக்கு பிடிச்ச பாவம் பா சக்தி, அந்த பாவத்தையும் பேசணும்னு சொல்லி அந்த பாவத்துக்கு 2 நாள் நம்ம ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி சுகநாடியில எடுத்துட்டு போய் அங்க பேசினேன். நீங்க நாமக்கல் மாவட்ட 15வது ஆண்டு விழா ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி ஸ்டார் அகாடமி, ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவின்னு போடுங்க, என்னுடைய வீடியோ வரும். அதில் அவ்வளவு அருமை அற்புதமா இந்த 12ஆம் பாவத்தை பத்தி சொல்லிருக்கிறாங்க. 12ஆம் பாவம் தான் கட்டில் சுகம். நீங்க 1 லட்சம் ரூபா கட்டில் வாங்கி தலைவாணி போட்டு பஞ்சுமெத்தை போட்டு ஏசி போட்டு நீங்க இருந்தாலும் ஒண்ணுதான். குடிசையில கட்டில் போட்டு கவுரு குத்து போட்டாலும் சரி, தரையில ஒரு சாதாரண ஒரு பாய் விரிச்சாலும் கட்டில் சுகம் 12ஆம் பாவம் தான். 12ஆம் அதிபதி பாவரோ சுகரோ நல்லவரா இருக்கணும். இப்ப 12ஆம் பாவம் முக்கியமான பாவம், பேர் பொருத்தம் பார்க்கறதுல. ஏன்னா ஆண் பெண் தாம்பத்திய சுகம் அங்கதான் இருக்குது, படுக்கை சுகம். இப்ப அதுதான் முக்கியமான பாவம்.
நான் அல்ல சொல்லுவாங்க சுபர்கள் இருக்கலாம் சுபர்கள் இருக்கலாம், நான் அப்படி சொல்ல மாட்டேன். பாபரோ சுபரோ 12ஆம் அதிபதி 12ல் ஆட்சி பெற்று அது இயற்கை சுவர் அல்லது லக்ன சுவர்கள் பார்த்தால் அவனுக்கு கட்டில் சுவர் நல்லா இருக்கும். உதாரணமா தனுசு லக்கணம் 12ஆம் வீடு ஆறுது செவ்வாய். செவ்வாய் பாவரா? பாவர் தான், இயற்கை பாவர். 12 லக்கணம் தப்பே கிடையாது. அவர் நின்ற நட்சத்திர அதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று குரு பார்த்தால் ஆண் பெண் கட்டில் சுகம், தரையில படுத்தாலும் சரி கட்டளை படுத்தாலும் சரி 10 லட்ச ரூபாய் போட்டு மெத்த வாங்கி போட்டாலும் அந்த சுகம் நல்லா இருக்கும். ஏழைக்கு தான் கட்டில் சுகம்னு கிடையாது, பணக்காரனுக்கு தான் கட்டில் சுகம்னு கிடையாது, நடுத்தர மக்களுக்கு தான் கட்டில் சுகம் கிடையாது. 12ஆம் பாவம் நல்லா இருந்தா எல்லாத்துக்கும் கட்டில் சுகம் நல்லா இருக்கும். சரி, துலா லக்கணத்துக்கு 12ஆம் பாவம் கன்னி, அது சுபர் தானே. அந்த கன்னியில புதன் இருந்து செவ்வாயோ சூரியனோ சனியோ சேர்ந்து இருந்தால் கட்டில் சுகம் இல்லாத போயிடும். அதுக்குதான் சொன்னேன் 12ஆம் பாவம் கட்டில் சுகபாவம். 12ஆம் அதிபதி அசுவரோ சுபரா இருந்தாலும் தனிச்சிருக்க வேண்டும், இயற்கை சுகர் பார்க்கணும், கட்டில் சுகம் நல்லா இருக்கும். எல்லா பாவமும் நல்லா இருக்குது, எல்லாம் கோடீஸ்வரன் நகரம், கட்டில் சுகம் படுக்கல எப்படி மாதிரி எப்படி குடும்பம் நடத்துறது? என் நண்பர் பேர் கூட சொல்லிக்கிறேன். என் நண்பர் ஒருத்தர், ஐயா நீங்க சொன்ன மாதிரியே பிரபலமான ஜோசியர், என் மனைவி மக்களை விட்டுட்டு நான் போய் வெளியில தான் படுத்திருக்கிறேன், வேலைக்கு போயிடுறேங்கிறாரு, தொழிலுக்கு போயிடுறேங்கிறாரு, 6 மாசம் அங்க 6 மாசம் இங்க. 12ஆம் பாவம் அவங்களுக்கு எல்லாம் பலன் இல்லை. 12ஆம் பாவத்தின் அதிபதி 3ஆம் அதிபதியோடு சேர்ந்து 6, 8, 12 இருந்தால் அவன் ஓடிட்டு தான் இருக்கணும். 12ஆம் அதிபதி சுபரோ 12ஆம் அதிபதி பாபரோ 12ல் இருந்து இயற்கை சுவர் இருந்தால், எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க நாய் போனா வால் பின்னாடியே வருமா, எங்க போனாலும் பெண்ணு கூட வந்துருவாங்க, ஒரு நாள் கூட தனியா படுக்க மாட்டாங்க. இதை நல்லா ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. திருமண பொருத்தம் பார்க்கும்போது இதை முக்கியமா பார்க்கணும். 12 பாவத்தையும் பாருங்க. 12 பாவத்துக்கும் 12ஆம் பாவம் ஒரு பாவம் இருக்கும், பாபர் பாவம் இருக்கும், சுபர் பாவம் இருக்கும். நான் தான் சொன்ன உதாரணத்துக்கு தனுசு லக்கணத்துக்கு 12ஆம் பாவம் பாவர் பாவம், துலா லக்கணத்துக்கு 12ஆம் பாவம் கன்னி சுபர் பாவம். தனுசு லக்கணத்துக்கு 12ஆம் பாவத்துல செவ்வாய் இருந்து குரு பார்த்தால் கட்டில் சுகம் அற்புதமா இருக்கும், வசதியா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி நல்லா இருக்கும். அதே துலா லக்கணத்துக்கு 12ஆம் பாவம் கன்னி, அங்க சுபர் புதன் இருந்து பாவர் சேர்ந்துட்டா கட்டில் சுகம் இருக்காது, மனைவியோட குடும்பம் நடத்த மாட்டான், இங்க 6 மாசம் அங்க 6 மாசம். இது எல்லா பாண்டு பாவத்தும் பார்த்துக்கலாம் நீங்க. அது மட்டுமே இல்லைங்க, 12ஆம் அதிபதி 12 பாவத்துல எங்க போய் இருந்தாலும் லக்ன சுபரோ இயற்கையான சுபரோ சேர்ந்து இருக்கணும், பார்த்திருக்கும். பாபர்கள் சேரக்கூடாது. இப்ப தனுசு லக்கணம் 12ஆம் பாவத்து அதிபதி செவ்வாய் 3ல கும்பத்துல இருக்கிறாரு, சிம்மத்துல இருந்து குரு பார்த்திருந்தோம், குரு சேர்ந்து இருக்கலாம், சுபச்சந்திரன் வளர்வரை சந்திரன் இப்ப சேர்ந்து இருக்கலாம், சூரியன் பார்த்து இருக்கலாம், நல்லதா இருக்கும். அதே போல துலாலக்கு கன்னிக்கு புதன் 12ஆம் பாவத்துல 12 பாவத்துல எங்கனால இருக்கலாம், பாபர்கள் சேர்க்க கூடாது, பாபர்கள் பார்க்க கூடாது. 12ஆம் பாவம் முக்கியம், கட்டில் சுகம், நல்ல தூக்கம் அங்கதான் இருக்குது. 12ஆம் அதிபதி பலம் பெற்று இருந்தால்தான் தூங்கினா தெளிவடை முடியும். 2ஆம் பாவம் குடும்பம், கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து குடும்ப நடத்தக்கூடிய பாவம். 2ஆம் அதிபதி பலம் பெற்று இருந்தாதான் கணவனுக்கு தட்டுதல்லையோ இலையிலையோ சாப்பாடு போட்டு
பக்கத்துல உக்காந்து என்ன வேணும் ஏது வேணும் கேட்டு கேட்டு போடுவாங்க. 2ஆம் அதிபதி பலம் பெற்று இருந்தால் இந்த மாதிரி நடக்கும். அந்த சாப்பாட்டுல மீதி உள்ள சாப்பாட்டை அவங்க சாப்பிடுவாங்க. 2ஆம் அதிபதி கெட்டு போயிட்டா கணவன் தான் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கணும். இதுக்கு ரெண்டுக்கும் இருக்குது. 2ஆம் பாவத்துக்கும் 12ஆம் பாவத்துக்கும் ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க, 2ஆம் பாவம் போஜன பாவம். மனைவி போற நம்ம சாப்பிடறோம் இல்ல. 2ஆம் அதிபதி பலமாக இருந்தால்தான் போசன திருப்தி இல்லாம சாப்பிட முடியும். 2ஆம் அதிபதி கெட்டு போயிட்டா அன்னதாத்திரம் முடிச்சிருமா. எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி அடங்காது, அந்த சாப்பாடு போதுங்கிறது தீராது. 12ஆம் பாவம் சுபகிரகம் சேர்க்கை பார்வை பெற்றிருந்தால் 6 மணி நேரம் தூங்கினாலும் அந்த தூக்கம் சப்புன்னு தீர்ந்து போயிடும். பாவகிரகம் சேர்க்கை பார்வை பெற்றிருந்தா தூக்கமே முடிக்க மாட்டான், தூக்கமே தீராது. 2ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் நல்ல தெளிவா இருக்கு. திருமணம் போறதுக்கு 12 பாவம் தேவை. இத்தனை பாவத்தையும் பார்த்துதான் திருமணத்தை பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா தான் சிறப்பு. நம்ம 12 பாவத்தையும் விளக்கம் கொடுத்தாச்சு இல்லையா? அப்ப முக்கியத்துவம் இந்த 12 பாவமும் இந்த நம்ம சொல்ல விதிகளும் வரணும் இல்லையா? இந்த விதிகள் அத்தனையுமே நான் சொன்னது பார்த்தீங்களா? ஐயா ஸ்டார் அகாடமி சீனிவாசன் ஐயா என்கிட்ட 7ஆம் பாவம் திருமண பொருத்த பாருங்க 10 பேசுன்னு சொன்னார் 10 நாளைக்கு முன்னாடி. ஒரு வாரம் தயாரிக்கப்பட்ட இதெல்லாம், இது எல்லாம் மனசுல உள்ள இருக்கிறதெல்லாம் இங்க கொண்டாந்து எழுதி வச்சுக்கிட்டேன். இது ஒரு 6-7 பக்கம் நோட்ல எழுதி வச்சுக்கிறேன். பிடிஎஃப் பண்ணி என்னுடைய செல்லுல டவுன்லோட் பண்ணி இறக்கி வச்சுக்குவேன். இப்படி திருமண பொறுத்து மட்டும் இல்ல, ஒரு பாவத்துல 24 காரகம். நாம எடுத்துக்கிட்டது ஒரு பாவத்துல ஒரு காரகம். திருமணம் கணவன் மனைவி வாழக்கூடியதுக்கு ஒரு காரகம் தான். இதுக்கு பேர் என்ன காரகங்க? உயிர்காரகம். இப்ப பேசணுது எல்லாமே உயிரை பத்தி பேசணும். இதுல பொருள் காரகம் இருக்குது இல்ல, அதுதான் ஜோசியம். 12 பாவத்துக்கும் பொருள் காரகம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வருமானம் செய்யலாம், காசு பணம் சம்பாதிக்கிறது, தொழில் செய்யறது. அது சுகராடியோடைய சூட்சும விதிகள்னு 2 புக் எழுதுகிறேன். அதுல நீங்க ஜோதிடம் சொல்லலாம். திருமண பொருத்தம் என்பது உயிர்காரகம், பொருளுக்காரகம் அல்ல. நீங்க தொழில் வியாபாரம் பண்றதுதான் பொருளுக்காரகம். ஒரு பாவத்துல உயிர்காரகம் இருக்குது, பொருள்காரகம் இருக்குது. அப்ப நாம இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி திருமண பொருத்தம் இவ்வளவு சமாச்சாரம் இருக்குதுங்க. இந்த திருமண பொருத்தத்தை எல்லாம் ஆராய்ச்சி பார்த்து பண்ணி ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்துக்கு பின்னாடி ஒரு 50 வருஷம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பேத்து பேரம் பேசுற பார்த்து அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ற அளவுக்கு இவங்க வாழணும். இந்த அளவுக்கு இந்த சுகநாடி திருமண பொருத்தம் உதவும் உங்களுக்கு. இதை கடைப்பிடிங்க. நம்ம ஸ்டார் அகாடமியில இன்னைக்கு ஆங்கரா இருந்து நடத்துறாங்களே இந்துமதி அம்மா, இந்த அம்மா நான் திருமண கிளாஸ் கூட தான் 1 வருஷத்துக்கு வந்தாங்க. அந்த மாரி நம்மளுடைய கிளாஸ்ல அட்டன் பண்ணுங்க. நிறைய நுணுக்கங்களை ஜோதிடம் கத்துக்குங்க. நிறைய விதிமுறைகள் நிறைய இருந்து ஜோசிங்க. அம்மா இந்துமதி அம்மா, டைம் ஆச்சா? சரி, இனிமேல கேள்வி கேட்கறதுக்கு மக்களை விடலாமா? ஐயாவோட செஷன் நல்லபடியா நடந்தது. இன்னைக்கு ரொம்ப டீடைலா அவரோட அனுபவ ஜோதிட படமா இருந்தது. ஆனா நேர்லயும் போனாலும் எல்லாத்துக்குமே உதாரண ஜாதகம் பக்கம் பக்கமா வச்சிருப்பாரு. அதை நான் பார்த்திருக்கேன். கேள்வி கேட்கறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரா கேட்கலாம். எவ்வளவு பேருமா லைன்ல இருக்கிறாங்க?
இன்னும் யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலைங்கய்யா. இனிமேதான். சரி, நீங்க பண்ணி விடுங்க, கேள்வி கேட்கட்டும். ம் ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஐயாட்ட இப்ப நடத்தின பாடத்துல இருந்து என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்கலாம். ஜெகநாதன் சார், கோபி ராமமூர்த்தி. ஐயா மியூட் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் மியூட் ரிலீஸ் பண்ணீங்க. நன்றி மேடம். ஆ ஐயா, அருமையான பதிவு ஐயா. உங்களுடைய கிளாஸ் நீ வந்து கேட்டுருப்ப நானு. நன்றி 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 சார். சார் சார் இந்த போன் நம்பர் குரூப்ல போட்டா நல்லா இருக்கும் சார். எழுத முடியல. சரி மேடம். ஏன் நம்பர் சார் நோட் பண்ணீங்க வருதுப்பா. 9994795526. அப்படி இல்லைன்னா MKS அஸ்ட்ரோடின்னு போடுங்க யூடியூப்ல. என்னுடைய வீடியோக்கள் வரும், அதுல போன் நம்பர் இருக்குது. ரொம்ப நன்றி ஐயா. எடுத்துக்கிறேன் நம்பரை. MKS தானே? ஆமா, MKS அஸ்ட்ரோ டிவி. நன்றி நன்றி, எடுத்துக்கிறேன். ரொம்ப நல்லது. அருமையான பதிவு. ரொம்ப நன்றி. முக்கியமான பொருத்தங்கள் 10 பொருத்தம் சுகர் நாடி இருக்குது. இத பாருங்க சார், நல்லா இருக்கும். நன்றி ஐயா, நன்றி. தேங்க்யூ ஐயா, ரொம்ப நல்லா அருமையான பதிவு. அடுத்த நண்பர் கேள்வி கேட்கலாம். ஜெகநாதன் சார். இருக்காங்க. வேற யாரும்? கோபி சாருக்கு அப்புறமா யாரும் ஒன்னும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. யோகேஸ்வரலிங்கம். ஐயா மியூட் ரிலீஸ் பண்ணிக்கோங்க ஐயா. ஆமா, வணக்கம். விஜயன் ஐயாவுக்கும் வணக்கம். இன்னைக்கு செஷன் சூப்பரா இருந்ததுங்க ஐயா. திருமண பொருத்தத்துல நிறைய விதிவிலக்குகள்லாம் சொல்லியிருக்கீங்க. மிக அருமையா இருந்தது. இப்ப வந்து எனக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம பராசர முறைப்படியே பாத்தீங்கன்னா இந்த 3, 5, 7 அந்த நட்சத்திரங்கள் வந்து ஜாதகருக்கே சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு சின்ன விதின்னு ஒரு மீட்டிங் கலந்துகிட்ட போது சொன்னாங்க. நீங்க அந்த திருமண பொருத்தத்துல பெண்ணுடைய நட்சத்திரம் 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரமா வந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து சிறப்பா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அந்த 2 விதியும் எனக்கு நல்லா ஐடென்டிஃபை ஆச்சு. அது ஒரு சிறப்பான விதி அப்படிங்கிற போது நான் நினைக்கிறேன் ஐயா. இது சார் பெண் நட்சத்திர கையில வச்சுக்கிட்டு ஆண் நட்சத்திரத்தை பார்க்கணும். கண்டிப்பா நீ சொல்றது புரிஞ்சிருச்சுங்க ஐயா. இருந்தாலும் ஒரு பராசர முறைப்படி ஒரு ஜாதகத்துல வந்து 3வது நட்சத்திரம், ஒரு பிறந்த நட்சத்திரம் 3வது நட்சத்திரமோ 5வது நட்சத்திரமோ 7வது நட்சத்திரமோ அவங்க வாழ்க்கையில வந்ததுன்னா, இப்ப நீ சொன்ன மாதிரி அஸ்வினின்னு எடுத்தவனாவே கிருத்திகை சூரியனுடைய திசை வந்தாலும், சூரியனுடைய புத்தி வந்தாலும், சூரியனுடைய அந்தரம் வந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் வரும். அதே விதியை வந்து நீங்க பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரத்துக்கு பொருத்தம் செய்யும் பொழுது சிறப்பாக அமையுது அப்படிங்கிறது புரிஞ்சது, நல்லா புரிந்தது அப்படின்னு சொன்னாங்க ஐயா. நன்றி நன்றி. சிறப்பா இருந்ததுங்க ஐயா, சிறப்பா இருந்தது. நன்றிங்க ஐயா. உங்களுடைய PDF வாங்கிக்கிறேங்க ஐயா. அது நீங்க எவ்வளவுன்னு சொல்லுங்க. அதுக்கு உண்டான தொகையை உங்களுக்கு பண்ணிட்டு நான் பேமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா நம்பர் நோட் பண்ணிட்டேங்க ஐயா. நான் உங்களுக்கு கான்டாக்ட் பாத்துக்கிறேன். மிக்க நன்றிங்க ஐயா. மிக சிறப்பான செஷனுங்க ஐயா. சீனிவாசன் ஐயாவுக்கும் நன்றி. வணக்கம். மதி, நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. அருமையா இருந்தது ஐயா, நல்ல அருமையா இருந்தது ஐயா. அந்த குரு சுக்கிரனுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க ஐயா. சார் நான் தான் சொல்றேன், ஒரு பெண் ஜாதத்துல குரு சுக்கிரன் சேர்ந்து இருந்தா ஆணுக்கும் குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்கணும், அல்லது 6 இருக்கணும். ஓகே 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 ஐயா, நன்றியா. சரிங்க விதிவிலக்கும் சொல்லியே சார் எல்லாத்துக்குமே. சரிங்க சரிங்க, கேட்டீங்க. சந்தேகம் என்ன கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, கேட்டு சொல்லலாம், எல்லாமே சொல்றேன். ஓகே, ரொம்ப நன்றி 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 நன்றி.
பீதாம்பர கண்ணன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பீதாம்பர கண்ணன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இருக்கு. வணக்கம் ஐயா, பீதாம்பர கண்ணன், சென்னையிலிருந்து. வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய குரூப்ல இருக்கேன். இன்றைக்கு சந்தேகம் எதுவும் இல்லை. விதி சொல்லும்போது விதி விலக்கையும் சேர்த்து சொன்னீங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு பதிவா இருந்தது. எத்தனையோ ஜாதகங்கள் பார்த்துட்டு வரோம், ஆனா திருமண பொருத்தத்துல பெண் வீட்டாரும் சரி பிள்ளை வீட்டாரும் சரி அவசர கதியில தான் வருவாங்க. அந்த இதுல நீங்க சொன்ன விஷயங்கள் 10 பொருத்தத்துல அட்லீஸ்ட் இந்த நட்சத்திர 10 பொருத்தம் அல்லாது இந்த நாம பார்க்கக்கூடிய 10 பொருத்தம் பார்த்தாலே அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணலாம், ஒரு எச்சரிக்கை கொடுத்து மணியை அனுப்பலாம், தோஷ சாமியம் அதிகமா இருக்கும் பட்சத்துல அதை விலக்கிடலாம் அப்படின்றத சொல்லிருக்கீங்க. அற்புதமான பதிவு. உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். ரொம்ப மிக்க கோடான கோடி நன்றி ஐயா. அதாவது விதிக்கு பரிகாரம் இல்லாத, நான் முழுமையா பரிகாரத்தை எதிர்க்கக்கூடியவன். நான் என்னுடைய பேர் பீதாம்பர கண்ணன், சென்னையில இருந்து. என்னுடைய வீடியோவில் கூட நான் சொல்லுவேன், முழுமையா பரிகாரன்றத நான் சொல்ல மாட்டேன். அதனாலதான் உங்க மேல எனக்கு ஒரு விதமான அன்பு, ஒரு விதமான ஈர்ப்பு இருந்தது. அப்படி தான் நான் உங்ககிட்ட உங்க குரூப்ல ஜாயின் பண்ணி ஒரு ஆண்டுகளா பயணம் பண்ணிட்டு இருக்கேன். மிக்க நன்றிங்கய்யா, வாழ்த்துக்கள், வணங்குகிறேன். ஏழிசை வல்லவி அம்மா, நீங்க மியூட் ரிலீஸ் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். வணக்கம். நல்ல ஒரு பதிவா இருந்ததுங்க சார், ரொம்ப நல்ல பதிவா இருந்தது. நான் ஒரு ஜோதிட மாணவிதான், இருந்தாலும் நான் கத்துட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்ல தெளிவான பதிவும் ரொம்ப விசாலமான ஒரு அறிவை வளர்த்தக்கூடிய பதிவா இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. சிரம் தாழ்ந்து என்னுடைய நன்றிகளை நான் உங்களுடைய திருப்பாதத்துல வச்சுக்கிறேன். ஒரு சின்ன ஒரு கேள்விங்கய்யா, நீங்க இந்த தோஷ சாமியம்னு சொல்லும் போது நான் அதை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க விரும்புறேன். ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு நம்ம கல்யாணம் பாக்குறோம், அவங்களுக்கு ரச்சி பொருத்தம் இல்லைன்னா இந்த நீங்க சொன்ன மத்த பொருத்தங்களை வச்சு அவங்கள நம்ம பொருத்தலாமா? தாராளமா பொருத்தலாம். சரிங்கய்யா. நம்ம சுகநாடிகளோட சொல்லக்கூடிய திருமண பொருத்தம் 10 இது இருக்குது. இந்த 10 பொருத்தம் 7 இருந்தா பொருத்திக்கலாம். அதை பார்க்கவே தேவையில்லை. சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்கய்யா, நல்ல ஒரு பதிவா இருந்தது. ரொம்ப நன்றிங்கய்யா. ஜெயச்சந்திரன் ஏ டெல்லியா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். 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 வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. இதுல மகளம் சுட்டுன மாதிரி தோஷ சாமியம் மிக மிக அருமையான விளக்கம் கொடுத்தது, ரொம்ப நன்றி. அதுல லக்னம் 2, 4, 7, 8, 12 25% வச்சு 125% பெண்ணுக்கு இருக்குன்னு சொன்னா ஆணுக்கு அதை விட அதிகமா இருக்கணும். அதாவது பெண்ணை விட ஆணுக்கு அதிகமா இருக்கணும். ஈக்குவலா இருந்தாலும் சேர்க்கக்கூடாதா? அதாவது 125 ஒரு 80ன்னு வச்சுங்களேன். 5லயும் பெரும்பாலும் பாவகிரகங்கள் இருக்கிறது இல்ல. 3, 4 ஏதோ 75%, 80% பெண்ணுக்கு இருக்குன்னு சொன்னா ஆணுக்கும் அதே அளவுக்கு இருந்தா சேர்க்கலாமா, இல்ல அதை விட அதிகமாகத்தான் இருக்கணுங்கிறது நீங்க சொல்லியிருக்கீங்க. அது உண்மை, அதிகமா தான் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5-10% இருந்தா பரவாயில்லையா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்வி. நான் கேட்டேன், அதிகமா இருக்கணும். ஆண் ஏத்துக்கொள்வார், பெண் ஏத்துக்காது சார். புரியல சார். பெண்ணை விட ஆணுக்கு 25% அதிகமா இருக்கணும். சம்மா இருந்தா கூட ஏத்துக்காது. குறைந்தபட்சம் 25% அதிகமா இருக்கணும்ன்றீங்க? ஆமா ஆமா. குறைந்தபட்சம் 20% அதிகமா இருக்கணும். அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். சரி சரிங்க சரிங்க சரிங்க. சரிங்க. இந்த 3, 5 ஆரம்பத்துல அந்த பெண் ராசிக்கு ஆண் ராசி 3, 5, 7 சரி வராது. நீங்க கரெக்ட். அது நல்ல பொருத்தமான பாவங்கள் சொன்னீங்க. அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இப்ப என்ன சொன்னீங்க? ஒரே ராசியில கூட அஸ்வின் நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். ஆமா.
அப்ப 2வது ராசி போனீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் வரும். ஆமா 5வது நட்சத்திரம் வந்துடும். ஆமா பொண்ணுடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் மிருகசீரிஷம் ஆகாது. சரி சரி 3வது வந்து 7வது நட்சத்திரம் வரக்கூடாது. சரி இப்படி பாத்துங்க, எல்லாத்தையும் பாத்துங்க. சரி சரி ஓகே ஓகே ஓகே, நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. உங்க நம்பர் வந்து இன்னொரு வாட்டி சொல்லுங்க. 99947 95 ஆ 526 5 526. ஓகே ஓகே ஓகே. டிராவல்ல இருந்தேன், அதனால எழுத முடியல. பரவாயில்ல பரவாயில்ல, எழுதிங்க. நன்றிங்க ஐயா, நன்றி. மெசேஜ்ல போட்டிருக்கோம், சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கோம். அப்படியா? அதை எடுத்து பார்த்தா காணும். சரிங்க ஐயா, நன்றி நன்றி மேடம், நன்றி, ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. சண்முகம் என் மியூட் ரிலீஸ் பண்ணிட்டு பேசுங்க. சார் வணக்கம் சார், கரூர்ல இருந்து சண்முகம். வணக்கம் சார். சார் உங்களுடைய கிளாஸ் இன்னைக்கு நல்லா இருந்தது. மாங்கல்ய தோஷத்தை சிறப்பாக சொல்லியிருந்தீங்க சார். மற்றவங்க சொல்றதை காட்டிலும் நீங்க நல்லபடியா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. நான் உங்களுடைய மாணவர் தான், என்னை பார்த்துருக்கீங்க. நம்ம வகுப்புக்கு கண்டிப்பா வந்துட்டு இருக்கேன். நன்றி சார். இப்ப இதுல நீங்க தோச சாமியத்தை சொல்லையில லக்னம் பாவகிரகம் இருக்கக்கூடாது, இருந்தா அது ஒரு தோஷம் இருங்க சார். நான் சொல்லிடுறேன் சார். லக்னத்துல இருக்கக்கூடாது, 2ல இருக்கக்கூடாது, 4ல இருக்கக்கூடாது, 7ல 8ல 12ல இருக்கக்கூடாது. இருந்தா எல்லாத்துக்குமே 25% கொடுக்குறீங்க. ஆனா இப்ப லக்னத்துக்கு 2 4 7 8 12ல பார்க்கணும், சுக்கிரனுக்கு 2 4 7 8 12ல பார்க்கணும், சந்திரனுக்கு 2 4 7 8ல 12ல பார்க்கணும்னு சொல்லிட்டு 3 வகையா வருஷப்படுத்துறாங்க. நாங்க வந்து சுகர் நாடியில ஒரே முறைதான் சொல்லிக்கிறோம், அதெல்லாம் நீங்க பார்க்கவே தேவையில்லை. எப்படிங்க சார்? லக்னத்துல 2ல 4ல 7 8 12 இது மட்டும் பாருங்க. 6 இடம். சுக்கரனுக்கு சந்திரனுக்கெல்லாம் பார்க்க வேண்டாம் நம்ம. இப்ப மொத்தம் 6 இடம் ஆகுதுங்களாங்க. 6 இடம் லக்னத்தோட சேர்த்தி 6 இடம். அப்ப 150% ஆகுது. இல்ல நீங்க 5 கிரகம் தான் இருக்குது, பார்க்க வேணாம். ரைட். அப்ப 125 தான் வரும். ஓகே ஓகே, 125% தான் தோசாமியம். ஓகே ஓகே சார், ஓகே சார். இருக்கணும். திருமண பொறுத்த இது ரொம்ப எளிமையான விதிகள், நல்லா இருந்ததுங்க சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. சுரேஷ் குமார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சுரேஷ்குமாருங்க ஐயா. நான் துளசிப்பட்டி. ஆமாங்க ஐயா, கிளாஸ் சூப்பரா போச்சுங்க ஐயா. அருமை, அருமையா போச்சுங்க ஐயா, ரொம்ப அருமையா இருந்தது. தெளிவான விளக்கம். எப்படி வந்துட்டீங்க கரெக்டா? ஐயா குரூப்ல போட்டிருந்தீங்களா? வந்துட்டேங்க ஐயா உள்ள. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி சுரேஷ்குமார், நன்றி. அடுத்ததுங்க ஏழிசை வல்லவி திருப்பிக்கு அன்மியூட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசணுமா? தெரியாம பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க வரைக்கும் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டாங்க. அதெல்லாம் கேட்கல, எனக்கு ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க வரைக்கும் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டாங்க. சரிம்மா, நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க. இல்ல ஒவ்வொருத்தருமே நல்லா உள்வாங்கி இருக்கிறாங்க. நம்ம தோசாமிக்கு சொன்னதுக்கு பாவத்தெல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டாங்க, பாபகரத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஒரு நண்பர் மட்டும் லக்கணத்தை பாக்குற மாதிரி ராசியை பார்க்கணும், சுக்கரனை பாக்குறாங்க. லக்கணத்தை மட்டும் பார்த்தா போதும், லக்கணம் தான் உயிர். உயிர் போயிட்டா உடலாதி சந்திரன் பார்த்து பிரயோஜனம் இல்லை, அழகுகாரனாடி சுக்கரன் பெண் கிரகம் அதையும் பார்க்க பிரயோஜனம் இல்லை. உயிர் இருந்தா மட்டும்தான் மற்றதெல்லாம் பார்க்க முடியும். உயிருக்கு தான் பார்க்கணும், நீங்க சந்திரனுக்கெல்லாம் பார்க்க தேவையில்லை. உயிர் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனிதனுக்கு பேர் இருக்கும். உயிர் போயிட்டா பேர் இருக்காது. உடல் இருக்கும், சந்திரன் இருப்பார், உடல் அதுக்கெல்லாம் பலன் இல்லை. சுக்கிரன் என்பது அழகு, காமம், பெண்கள், அதுக்கெல்லாம் பலன் இருக்காது.
உயிர் இருந்தா மட்டும்தான் பலன். உயிர் போயிடுச்சுன்னா எதுவுமே இல்லை. அதனால லக்கணத்தை மட்டுமே பிரதானமா எடுத்துக்கிட்டேன். லக்கணத்தை மட்டும் எடுத்துக்கங்க. இது ஒருத்தர் சொன்னா நான் சொல்லியா சார் லக்கணம் மட்டும் எடுத்துங்க. மீதி எல்லாத்துக்குமே அற்புதமா தெளிவா புரிஞ்சிருக்குது. பெரும்பாலும் என் மாணவர்களே நிறைய வந்திருக்கிறாங்க. ஸ்டார் அகாடமியோட மாணவர்களும் வந்திருக்கிறாங்க. நல்ல தெளிவா சுகர்நாடியில திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணுங்கிறது தெளிவா எடுத்துக்கிட்டாங்க. அப்படி ஏதாச்சும் சந்தேகம், ஏதாச்சும் ஒரு சந்தேகம் வந்து இப்ப கேள்வி கேட்க சொன்னா 1/2 மணி நேரம் அதுலயும் கேள்வி கேட்டாங்க. அப்படியும் ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்தால் நம்ம நோட்ஸ் இருக்குது, நம்மளோட தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம். என்னுடைய போன் நம்பர் வந்து 9994795526. இதையும் முடியலன்னா கூட யூடியூப்ல போய் MKS அஸ்ட்ரோடின்னு போட்டீங்கன்னா என்னுடைய வீடியோ சேனல் வரும். அதில் நம்பர் இருக்குது, எடுத்து என்னோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த சந்தேகமா தான் சொல்லித்தரேன். ஐயா ஒருத்தர் சக்திவேல் அப்படின்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சக்திவேல் லைன்ல இருக்கிறாரா, வெளியில போயிட்டாரா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஐயா சக்திவேலுங்க. வணக்கம் வணக்கம் சக்திவேல், வணக்கம், வாங்க. வணக்கங்கய்யா, அருமையான பதிவுங்க ஐயா. நேரம் உங்களை தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுங்க ஐயா. வரங்கய்யா, வாங்க 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 வாங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுங்க, இது அனுப்பிவிடுங்க ஐயா. நன்றி, அனுப்பிவிடுறேன், எல்லாத்தையும் அனுப்பிவிடுவேன். பிடிஎஃப் அனுப்பிவிடுங்க ஐயா. அனுப்பிவிடுறோம், பிடிஎஃப் அனைவருக்கும் அனுப்பிவிடுறோம். ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க நன்றிங்க. ஐயா இன்னைக்கு செஷன் நல்லபடியா முடிஞ்சது. நிறைய செய்திகள் கொடுத்திருந்தீங்க. நான் ஸ்டாப்பா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ். ரொம்ப நன்றி. இது பகிர்ந்துக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பயனுள்ள தொகுப்பா இருக்கும். அண்ட் இது விரைவிலேயே யூடியூப்லயும் வரும். அப்போ எல்லாரும் இதை யூடியூப்லயும் பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்கய்யா. அதே போல் ஸ்டார் அகாடமி நிறுவனர் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும், இன்றைய ஸ்டார் அகாடமியில நெறியாளராக வந்த இந்துமதி அம்மா அவர்களுக்கும், இந்த ஸ்டார் அகாடமியில ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்ட ஜோதிட நண்பர்கள், ஜோதிடர்கள், ஆண்கள், பெண்கள், சகோதர சகோதரி அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் திருப்பி இதே மாதிரி சந்திக்கலாம். சரிங்க.